சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பார்க்க போற பாடம் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு சமச்சீர்ல 8th தமிழ் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 6th 7th ஒரே வீடியோலயே எல்லாத்தையும் பார்த்துருப்போம். 6th ஒரே வீடியோ பார்த்தோம், 7th ஒரே வீடியோ பார்த்தோம், 8th ஒரே வீடியோ தான் பார்க்க போறோம். 88 பேஜ். இந்த 8th புக்ல நீங்க இலக்கணங்கள் அந்த தேவையில்ல, இப்ப இலக்கணம் வந்து ஜஸ்ட் அது நீங்க பாத்துக்கலாம். இதுல இலக்கியம் ஒரு நேரம் தான் கம்ப்ளீட்டா சொல்ல போறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப இலக்கணம் பார்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன டாபிக் தான். இதுலயும் கூட ஒரு சில இலக்கணங்களை வச்சிருக்கேன், அந்த ரூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக. இந்த 88 பேஜ் நல்லா தெரிஞ்சிருந்தா தைரியமா போலாம் எக்ஸாம் ஆளுக்கு. ஒரே வீடியோல முடிச்சிடலாம். நீங்க ஆனா முழு மனசோட உட்காந்து பார்க்கணும். நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்களை கத்துக்கிறாம போயிருவீங்க. ரைட்டா? ஸோ நடத்த நான் ரெடி, பார்க்க நீங்க ரெடியா அப்படிங்கிறதா. அடுத்து 9th, அடுத்து 10th. ஆனா அதை ஒரே வீடியோ கொடுக்க முடியாது. 9th நிறைய இருக்கும் கண்டென்ட், 10th இருக்கும். இதே ஒரே வீடியோல முடிச்சிடணும்னு என்னன்னு தெரியல. ரைட், பார்த்துருவோம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தன 8ஆம் வகுப்பு. தேவனைய பாவனார், தாய் மாணவர், குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு, வீரமாமுனிவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் இன்னொருத்தர் தேவநாய பாவனார், இன்னொருத்தர் முக்கியமான வந்துகிட்டே இருப்பார்யா, பரிதிமார் கலைஞர், பம்மல் சம்பந்தனார். இவங்க எல்லாரும் இந்த ஏரியால பயங்கர பாட்டுல வருவாங்க. ராமலிங்க அடிகளார் வருவாரு, தாய் மாணவர் அடிக்கடி வந்துகிட்டே இருப்பாரு, திருவிக்கா ஒரு சின்ன பாட்டுல வருவார். மெயினா இந்த 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 பாடத்தை பொறுத்த அளவுக்கு. ஸோ பார்த்துருவோமா? ரைட். ஃபர்ஸ்ட் எடுத்தன முத்தே பவளமே, என் முத்து, என் பவளம், என் சொத்து அப்படின்னு சொல்லி யாரு கொஞ்சுவா? தாய் தான் கொஞ்சுவாங்க. ரைட்டா? அப்ப தாயுமானவர். முத்தே பவளமே, மொய்த்த பசும் பொற்சுடரே, சித்தே என்னுள்ள தெளிவே பராபரமே. இந்த பராபரமேன்னு வந்தாலே தாயுமானவர் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். ஸோ இதுக்கான அர்த்தம் நம்ம பெருசா பார்க்க வேண்டியதில்லை, ஓல்டு புக்ல போயிட்டு. ரைட். சுடர் ஒளி, இது நீங்க சொற்பொருளா நீங்க பாத்துக்கணும். பராபொருள்னா மேலான பொருள் அப்படின்னு. சொற்பொருள் பார்க்கணுமா? பார்த்துக்கிட்டா நல்லதானே. அதன ஒரு செகண்ட் ஆகுமா? சுடர்னா ஒளி, இது என்ன கஷ்டமா? ரைட். தாய்மானவர் அப்படின்னா நான் ட்ரிபிள் கே தாய்மானவர்னு சொல்லுவேன். கே கேடிலியப்பர், கெசவல்லியம்மார், மட்டுவார் குழலி, அவங்களும் கே தான். மட்டுவார் குழலி, மனைவி பேர் மட்டுவார் குழலி. ஸோ அதனால ட்ரிபிள் கே தாய்மானவர் அப்படின்னா கேடிலியப்பர், கெசவல்லியார், மட்டுவார் குழலி மனைவியார் தாய்மானவர். ரைட்டா? விஜயரங்க சொக்கநாதர் ஒரு அமைச்சரா வேலை பார்த்திருப்பாரு. இவர் திருச்சியில பார்த்தீங்கன்னா தாய்மானவர் கோயில் மேல இருக்கும். உச்சி பிள்ளையார் கோயில் இங்கிட்டு இருக்கும், தாய்மானவர் கோயில் இருக்கும். அவருடைய அருளால் பிறந்ததுனால ஒரு தாய்மானவர் பேர் வச்சாங்க. இவருக்கு ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? இவருக்கு பேர் வச்சது மலை, திருச்சி மலை, அந்த தாய்மானவரை பேஸ் பண்ணி. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க, இவருடைய ஊருன்னு பார்த்தீங்கன்னா கடல் ஓரமா இருக்கிற நாகப்பட்டினம், திருமறைக்காடு, வேதாரண்யம். இப்ப ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த தாய் தான் பின்னாடி மறைஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால தாய்மானவர், திருமறைக்காடு, வேதாரண்யம். ஆனா இவருக்கு நினைவு இல்லை எங்கன்னா ராமநாதபுரம். நினைவு இல்லை எங்க போயிடுவாங்க? ராமநாதபுரத்துக்கு போயிடுவாங்க. ஸோ 18ஆம் நூற்றாண்டு. இவர் நூற்றாண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு. ரைட், ஓகே. இவருக்கு நினைவில் ராமநாதபுரத்துல வச்சுட்டாங்க. ரைட்டா? அப்ப தாய்மானவரை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஓகே, இதுல இவ்வளவுதான் இருக்கும். ரைட்டா? அடுத்து திருக்குறள். திருக்குறள்ல நீங்க சொற்பொருள் மட்டும் ஒரு முறை பார்த்துக்காங்க. ரைட்டா? இப்ப நீரவர் அப்படின்னா அறிவுடையார், இந்த நீட்டா இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி அறிவுடையார். கேண்மை நட்பு. பேதையார்னா அறிவிலார். இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பேதையார்னா அறிவிலார், பேதையார்னா அறிவிலாது. நீரவர் அப்படின்னா அறிவுடையார். இந்த சொற்பொருள் மட்டும் பார்த்துக்கணும். நவில்தோறும் அப்படின்னா கற்க, நயம்னா இன்பம், நகுதல் அப்படின்னா சிரித்தல், இதெல்லாம் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல், இடித்தல் இடிக்கிறது, கடிந்துரைத்துறது. ரைட்டா? கிழமை அப்படின்னா உரிமை. நம்ம திங்கள் அப்படின்னா கிழமை போட்டக்கூடாது. திங்கள் என்பது மாதம், கிழமை என்பது உரிமை. முகநக, முகம் மலர, அதான் நகனாலே, நகுதல்னாலே சிரித்தல், அகம்னா உள்ளம். ஓகே. ஆறுனா நல்வழி, ஏற்கனவே 6th புக்லயே பார்த்திருப்போம். உயித்துனா செலுத்தி, அல்லல் அப்படின்னா துன்பம், உடுக்கை அப்படின்னா ஆடை, இடுக்கன்னா துன்பம், களைவதுன்னா நீக்குவது. அடுத்து கொட்பின்றி, வேறுபாடு இல்லாமல். கொட்பின்றி அப்படின்னா வேறுபாடு இல்லாமல். ஊன்றும் அப்படின்னா தாங்கும், ஊன்றி நிற்கிறது, தாங்கும். அடுத்து புனைதல் அப்படின்னா புகழ்தல். புனைதல் நம்ம என்ன பண்ணுவோம்? வரைதல்னு போடுவோம். ஆனா புனைதல்னா புகழ்தல். புல் அப்படின்னா கீழான. ஃபுல்லா இருக்கியா அப்படின்னா கீழே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புல்லா இருக்கும், அது கீழான அப்படின்னு வச்சுக்காங்க. ஓகே. இது திருவள்ளுவரை பத்தி. இதுல ஒரு என்னன்னா, தமிழ்நாடு வான்புகள் கொண்ட, வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடுனா பாரதியாருங்க. இந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறைய முறை. தமிழ்நாடு அப்படின்னா பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே, என்னையா வையகமே அப்படின்னு சொல்லும்போது ரஞ்சிதமே அப்படின்னு அந்த அந்த ஸ்லாங் ஒரு மாதிரி வருது. சரி, பரவாயில்ல. வையகமே அப்படின்னா பாரதிதாசன். ஒரு வையகமே பயங்கரமா இருப்பாரு. தமிழ்நாடு இது பொறுத்தளவுக்கு பாரதியார்.
தமிழ்நாட்டு அளவில் இருப்பார். ரைட்டாப்பா? ஓகே. அடுத்தது இது ஒன்றும் இல்லை, திருக்குறளை பற்றி நம்ம புது புக்கில் நம்ம படிச்சிருப்போம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாயுரை வாழ்த்து, இதுக்கான நூல்கள் திருக்குறள் வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வ நூல், இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கு. இதன் பெருமையை உணர்ந்த வீரமாமுனிவர் லத்தீன் மொழியிலையும் ஜிஇ போப் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்ப்பு. எப்பயுமே இங்கிலீஷ்னா ஜிஇ போப், லத்தீன்னா வீரமாமுனிவர், அவ்வளவுதான். இந்நூல் உலக மொழியில் பலவற்றிலும் மொழிபெயர்த்திருக்காங்க. திருவள்ளுவ மாலை தான் இதனுடைய பெருமைக்கும் சிறப்புக்கும் முக்கிய காரணமா இருந்தது, திருவள்ளுவ மாலை. அதே மாதிரி இந்த நூலை வந்து ரஷ்யா நாட்டில் அணுத்துளைக்காத கிரெம்லின் மாளிகைன்னு ஒன்று இருக்கு, அங்க இந்த இதை வந்து சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்துல இதை வச்சிருக்காங்க. அது போக இங்கிலாந்துல இருக்கிற ஒரு அருங்காட்சியகம் இருக்கு, அங்க பைபிளோட சேர்த்து திருக்குறளையும் அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அவ்வளவு பெருமைக்குரிய நூல் இது. பொறுத்துக யாருடைய நட்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தேய்பிரை, இப்போ பேதையார் நட்பு அப்படின்னா தேய்பிரை போன்றது, அறிவுடையார் நட்பு வளர்பிறை போன்றது, இடுக்கண் கலையும் நட்பு உடுக்கை இழந்தவர் கை போல, பண்புடையாளர் தொடர்பு நவில்தோறும் நூல் நயம் போன்றது. இப்படிதான் கேட்பாங்க, அந்த பொறுத்து கேட்பாங்க. அறிந்து கொள்வோம். பப்பா அப்படின்னா பற்றுக பற்றற்றான், பற்றுக பற்றற்றான், பப்பா. இதுவும் சினிமா சாங் வருது, பப்பா அப்படின்ட்டு டக்குன்னு என்னன்னு தெரியல, என்ன வர வர சினிமா சாங்ஸா வருது என்னன்னு தெரியல, பப்பான்னு வருது. அது 350. இந்த திருக்குறள் வந்து என்ன, பற்றுக பற்றற்றான், பற்றுனே பற்றை பற்றுக பற்று விட இருக்கு, என்னையா சொல்ல வரீங்க, பற்று 350. அதோடைய 2 மடங்கு தான் அரண் பொருள் இன்பம், இந்த 3ஐயும் சொல்லக்கூடிய ஒரு குறள் 754. தமிழ் வளர்த்த சான்றோர், யாரெல்லாம் தமிழை வளர்த்தாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வளர்த்தாங்க, அவங்கள மாதிரி இவங்களும் வளர்த்தாங்க, முன்னாடியே வளர்த்துட்டாங்கன்னா, இவங்களும் வளர்த்தாங்க, இவங்களுக்கு முன்னாடியே வளர்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப யாருப்பா வளர்த்தாங்க? புதுக்கவிதைக்கு பாரதியார், புதுக்கவிதைக்கு பாரதியார், சிறுகதைக்கு தான் புதுமை பித்தன், புதுக்கவிதைக்கு பாரதியார், சமுதாய புரட்சினாலே பாரதிதாசன் தான், பொது உடைமைக்கு திருவிக்கா, பொது உடைமை பொதுவாக கல்யாணம்னாலே கல்யாணம் தான் பொதுவானது, பொது உடைமைக்கு கல்யாணம், தனித்தமிழுக்கு மறைமலடிகளார், மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, நாங்க தனித்தமிழ். வள்ளலார் பாடின பாட்டையே பிழை சொல்லியிருப்பார், தேகம்னு ஒன்று வந்திருக்கும், அது அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த கடைசியில் ஒன்று இருக்கும், வள்ளலார் பாடின பாட்டையே இவர் குறை சொல்லியிருப்பார். அப்போ பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு இவர் எப்படிப்பட்ட தனித்தமிழ் பாருங்க. இந்த தனித்தமிழ்னாலே மறைமலடிகள் தான். நான் தமிழ்னு வாழ்றேங்க, அவர் தனித்தமிழ் மறைஞ்சு நிற்கிறார், தனித்தமிழ். ஸோ தனித்தமிழுக்கு மறைமலடிகளார், பேச்சுக்கலைக்கு அறிஞர் அண்ணா, சிறுகதைக்கு புதுமை பித்தன், இவங்கெல்லாம் தொண்டாட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடியே பல பேர் இருக்காங்க. யாருப்பான்னா வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டில் பிறந்தவர், அதான் லத்தீன் மொழியில் இது பண்ணியிருப்பாரு, இத்தாலியில் பிறந்தவர். கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி, இவருடைய பேர் என்னது, கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. 30 வயசுல அவருடைய பணியை தொடங்கினார், 30 வயதுல அவருடைய திருப்பணி ஆற்ற தொடங்கினார். 30 வயசுல தமிழ் மொழியில ரொம்ப ஈர்க்கப்பட்டு தமிழ் மொழி பற்றுனால தைரியநாதர் என முதலில் சூட்டி கொண்டார். ஃபர்ஸ்ட் தைரியநாதர்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா தனித்தமிழாக வீரமாமுனிவர்னு மாத்திக்கிட்டார், தனித்தமிழாக வீரமாமுனிவர்னு மாத்திக்கிட்டார். இவர் ஒரு சிலுவை கையில வச்சிருப்பாரு, பாத்தீங்கன்னா தெரியும், ஏன்னா கிறித்துவ களஞ்சியம், இந்த பாருங்க சிலுவை வச்சிருக்காரா, இவர் தான் தேம்பாவணி ஏற்றினார். கிறித்துவ களஞ்சியம் சொல்லுவோம், ஒரு கிறித்துவ அந்த காப்பியம்னே சொல்லுவோம், கிறித்துவ களஞ்சியம் தேம்பாவணி. இதை ஏற்றியவர் யாருன்னா நம்ம வீரமாமுனிவர் தான். ரைட்டா? அந்த சிலுவையாக வச்சுக்காங்க, இப்படி வச்சிருப்பார். வீரமாமுனிவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் பல. அதுல சதுரகராதி முதலாக சதுர. இப்ப வீரமா இருக்கிற வடிவேல் என்ன பண்ணுவாரு, ஒரு சதுரத்தை போட்டு இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன், சரி சண்டைக்கு ரெடியா, ரெடி இரு, எங்க அம்மா கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கினா, என் குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் இருக்கு சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி. சதுரத்தை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன், அதான் வீரமாமுனிவர். ஸோ சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டார். தேம்பாவணி என்னும் கிறித்துவ காப்பியத்தை ஏற்றினார். தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் செய்தார். எழுத்து சீர்திருத்தம் பெரியார் வருவாரு, இவரும் வந்திருக்காரு, இன்னொருத்தரும் வருவாரு. இந்த இடத்துல எழுத்து சீர்திருத்தம் நம்ம புது புக்கில் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தெளிவா பண்ணீங்கன்னா எழுத்து சீர்திருத்தம் பெரியாரும் வந்திருப்பாரு. பெரியார் எந்த மாதிரி பண்ணாரு, ஒவ்வொருத்தரும் எப்படி பண்ணாரு, வீரமாமுனிவர் எப்படி பண்ணாருன்னு பார்த்துக்கணும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து சீர்திருத்தத்தை, தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைத்தார். இவர் தான் தொன்னூல் விளக்கம். தொண்ணு பேசினா பிடிக்காது வீரமாமுனிவருக்கு, அதான் தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கணத்தை படைத்தார். அடுத்தது கலம்பகம் அம்மானை, அதான்
களத்துல இறங்க முன்னாடி அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இறங்குவாரு. கலம்பகம் அம்மானை முதலே சிற்றிலக்கியங்களை எழுதினாரு. பரமார்த்த குரு கதை எனும் நகைச்சுவை நூலை எழுதினார். நகைச்சுவை நூல்னாலே எனக்கு 2 நூல் தான் ஞாபகம் வரும். ஒன்று பரமார்த்த குரு கதை, இன்னொன்று அழகின் சிரிப்பு. பாம்பு இந்த குரங்கு வந்து தன்னை வாழை பார்த்துக்கிட்டே பயந்து பயந்து ஓடுற கதை அழகின் சிரிப்பு. பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு அழகா. அது சிரிப்பு, அது சொல்லுவாரு. எனக்கு நமக்கு சிரிப்பு வரல, அது சிரிப்பு வந்தா சிரிச்சுக்கிற வேண்டியதேன். அது மாதிரி பரமார்த்த குரு கதை. அப்ப பாருங்க, அப்ப சிறுகதைனா எது, சிற்றிலக்கியம்னா எது, ஒரு நகைச்சுவை நூல்னா எது, சிற்றிலக்கியம்னா எது, இலக்கண நூல்னா எது, அகராதினா எது தெரிஞ்சுக்கணும்ல. தேம்பாவணினா என்ன? அப்ப தேம்பாவணிங்கிறது கிறித்துவ காப்பியம். சதுரகராதி அப்படிங்கிறது ஒரு அகர முதலி, ரைட்டா. கலம்பகம் அம்மானை அப்படிங்கிறது ஒரு சிற்றிலக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரமார்த்த குரு கதைங்கிறது ஒரு நகைச்சுவை காப்பியம், ரைட். அடுத்து தேம்பாவணி, காவலூர் கலம்பகம். இது 2 என்ன சொல்றாங்கன்னா கதம்ப மாலையாக பிணைஞ்சிருக்கான். தேம்பாவணியும் காவலூர் கலம்பகமும் காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையா பிணைஞ்சிருக்கு அப்படின்னாங்க. அடுத்து ஒரு டைலாக் சொல்றாங்க. தேம்பாவணியும் காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையா இருக்கு, தொன்னூல் பொன்னூலாக இருக்கு. எப்படி? தொன்னூல் பொன்னூலாக இருக்கு. சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கிறது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகின்றார் என சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை வீரமாமுனிவரை பெயர். சேதுன்னு ஒரு படத்துல பாத்துங்க, விக்ரம் பயங்கர வீரமா இருப்பார், சத்துன்னு அடிச்சுடுவார் என்ன ஒண்ணு. ஆனா கடைசியில பாவம் அவர் தலையில அடிச்சு பைத்தியமாக்கி விட்டுறாங்க. அப்ப வீரமாமுனிவர்னால ராப்பி சேது பிள்ளை போழ்ந்திருக்கார். ராப்பி சேது பிள்ளை சொல்லின் செல்வர். சொல்லின் செல்வர் யார்? ராப்பி சேது பிள்ளை. தமிழ் முனிவர்கள்ல ஒருவரியா? அவர் லத்தி இத்தாலிக்காரியா? இருந்தாலும் பரவாயில்லப்பா, வீரமா இருக்காப்புல, தைரியமா இருக்காப்புல அப்படின்னு சொல்லி பாராட்டிருக்கார். அடுத்து குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு மாதவஞ்சேர் மேலோர் வலுத்தும் குணங்குடியான் என்று புலவர் பெருமக்களால் புகழப்பட்டவர் குணங்குடி மஸ்தான். மாதவஞ்சேர் மேலோர் வலுத்தும் குணங்குடியான், குணங்குடியான் வந்துருச்சு, அதனால பிரச்சனை இல்லை. குணங்குடியான் மஸ்தான் சாஹிப்பு. இவர் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிர். அங்க எப்படி ஜோசப் பெஸ்கின்னு பார்த்தோமோ, சுல்தான் அப்துல் காதிர். இன்னவே நான் காதிர்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கேன், சுல்தான்னு ஒரு படம் பேரே கேள்விப்பட்டிருக்கேன், அப்துல்னு நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த 3 பேரையும் இவருக்கு வச்சிருக்காங்க. இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக இருந்தார். அவராது 30 வயசுல சமயப்பணியாற்றி இளம் வயதிலேயே ஒரு இதாயிட்டாரு. சதுரகிரி, புறாமலை, நாகமலை நிறைய மலைகளுக்கு சென்று தனித்திருந்து ஞானம் பெற்றார். தாயுமானவருடைய பாடல்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். பராபர கன்னி போலவே இவரும் சில கன்னிகளை வந்து ஏற்றிருக்காரு. பராபர கன்னி, எக்கால கன்னி, அப்புறம் இன்னொன்று ஒரு மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னின்னு சொல்லி நிறைய இந்த மாதிரி எழுதியிருக்காரு. அப்ப குணங்குடி மஸ்தான் சாஹிப்னா தாய்மானவர் பாடலை ஏற்றிருக்காருன்னா தாய்க்கு நல்ல குணம் இருக்கு. தாய்க்கு என்ன இருக்கு? தாய்க்கு நல்ல குணம் இருக்குன்னு தான் அர்த்தம். குணம் இருந்தாலே தாய் வந்து இது பண்ண முடியும், அவ்வளவுதான். புரியுது உங்களுக்கு? அவ்வளவுதான். அடுத்தது திருத்தணி சரவண பெருமாள் அப்படிங்கிறவரு. திருத்தணி சரவண பெருமாள் இவர் மீது கொண்ட பற்றினால் நான்மணி மாலை ஒன்றை பாடியுள்ளார். திருத்தணி சரவண பெருமாள் இவர் மீது கொண்ட பற்றினால் நான்மணி மாலை ஒன்றை பாடியுள்ளார். அந்நூலில் மடல் சூழ் புவியில் உளத்திருளை கரணை ஒளியினார் கலைந்து விடல் சூழ்பவரின் குணங்குடியான் மிக்கோன் எனக்கோர் தடையுள்ளதா என கேட்கின்றனர். தடை உண்டு என உரைப்பார் தமிழொலியில் இல்லை. குணங்குடி மஸ்தான் பாடிய இசை பாடல்கள் இன்றும் பல இடங்களில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. இவர் பாடின பாடல் இன்னைக்கே எல்லா பக்கம் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்ல தடையே இல்லை, தடை இருக்குன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்காங்களா? இல்லையே இல்லை அப்படின்னு சொல்லி. இது திருத்தணி சரவண பெருமாள் இவர் மீது கொண்ட பற்றினால் நான்மணி மாலை ஒன்றனை பாடியுள்ளார். இதை கொஞ்சம் பார்த்துக்காங்க. என்னப்பா? ஓகே, குணங்குடி மஸ்தான் சாஹிப் பார்த்துட்டோமா? அடுத்து ஆறுமுக நாவலர். பாருங்க எப்படி சமணங்கால் போட்டு உட்காந்துருக்காரு. இலங்கையில நல்ல யாழ்ப்பாணத்துல சூப்பரா அழகா சமணங்கால் போட்டு சூப்பரா உட்காந்துருக்காரு. இலங்கையில யாழ்ப்பாணத்துல, ரைட்டா? இலங்கை ஆறுமுக நாவலர். ஸோ யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர். யாழ்ப்பாணத்துல ஒரு நல்ல ஊர்ல பிறந்தவர். இவருடைய பெயர் இயற்பெயர் வந்து ஆறுமுகனார். ஆறுமுகனார். இவருக்கு நாவலர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. நாவலர் அப்படின்னு சொல்லி எந்தனா ஆதீனத்துல தான், திருவாவூடுதுறை ஆதீனம் தான் இவருக்கு நாவலர் அப்படின்னு சொல்லி அந்த பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் ஆறுமுக நாவலர். இவர் ஆறுமுகனார் தான் சொல்லுவாங்க. தமிழ் புலமையும் கற்பிக்கும் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. இளமை காலத்திலே சைவ சித்தாந்த நூல்களை திருமுறைகளை தெளிவா இது பண்ணியிருந்திருக்காரு. பதிப்பாசிரியராகவும் இருந்திருக்காரு, உரைநடை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. இவர் பதிப்பாசிரியர் இருக்கிறதுனால இந்த கீழே இருக்கிற எல்லா விஷயத்தையும் பதிப்பிச்சிருப்பாரு. உரைநடை ஆசிரியர்னா ஆறுமுக நாவலர் முதல் இலக்கண வலுவற்ற, அதான் ஆறுமுக நாவலர்னா முதல்ல இலக்கண வலுவற்ற. முருகன், நீங்க முருகன் கடவுள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு பிழையே இருக்கக்கூடாது.
எதா இருந்தாலும் சரி தப்பு தண்டா இருக்கவே கூடாதுப்பா. அதான் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டார். தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு பெருந்தொண்டாற்றினார் ஆறுமுக நாவலர். இவரை வசன நடைகை வந்த வள்ளலார் என பரிமார் கலைஞர் பாராட்டினார். ஆறுமுக நாவலர் என்ன பண்ணாரு? வசன நடைகை வந்த வள்ளலார். அப்படி பார்த்தா பராசக்தி படத்துல வசனம் சிவாஜிக்கு எழுதி கொடுத்ததே கலைஞர் தான். இந்த பரிதிமார் கலைஞர் வேற, அந்த கலைஞர் வேறையா? ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன் என்னையா. அப்ப என்னன்னா பரிதிமார் கலைஞர் என்ன பண்றாருன்னா, வசனடைகை வந்த வள்ளலார் என்று கூறியவர் யார்? பரிதிமார் கலைஞர். யார சொன்னாரு? அவரை சொன்னாரு, ஆறுமுக நாவலரை சொன்னார். அப்ப ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்காங்க. அங்க ஆறுமுக நாவலர், வசனடை கை வந்தலார், வசனடை கை வந்த வள்ளலார், பரிதிமார் கலைஞர். இந்த வரி ரொம்ப முக்கியம் 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 சொல்லிட்டேன். வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஆறுமுக நாவலர் சென்னையில அச்சுக்கூடம் அமைச்சார். ஃபர்ஸ்ட் உரைநடை, அந்த உரைநடை ஆசிரியருங்கிறதுக்கானதை அதை பார்த்துட்டோம். உரைநடை ஆசிரியருங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு அச்சுக்கூடம் அமைக்கிறார். அச்சுக்கூடம் அமைச்சோன்ன அந்த அச்சுக்கூடத்தில் சிறந்த தமிழ் நூல்களை பதிப்பித்தார். அச்சுக்கூடத்தில் என்ன பண்ணார்னா சிறந்த தமிழ் நூல்களை பதிப்பிக்கிறாரு. அதுல என்னன்னா பாரதம், பெரிய புராணம். நான் பாருங்க, பாரதம் இப்படி பார்த்தாதான் எனக்கும் தெரியும், உங்களுக்கு ஈஸியா இருக்கும், எனக்கும் தெரியும். பாரதம், பெரிய புராணம், கந்த புராணம், திருக்குறள், பரிமேலழகர் உரை முதலிய இலக்கிய நூல்கள். பாரதம், பெரிய புராணம், கந்த புராணம், திருக்குறள், பரிமேலழகர் உரை, திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை எழுதியிருப்பார்ல, அந்த உரை முக இலக்கிய நூல்களையும், இலக்கண வினாவிடை, இலக்கண சுருக்கம், நன்னூல் விருத்தி உரை, நன்னூல் காண்டிகை உரை, அதுக்கப்புறம் இலக்கண கொத்து, இலக்கண சூறாவளி, இந்த மாதிரி இலக்கண நூல்களையும் பதிப்பிச்சிருக்காரு. அடுத்து முதல் வகுப்பு முதல் 4ஆம் வகுப்பு வரை பால பாடங்களையும் எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பால பாடங்கள். வயசானவங்களுக்கும் எழுதியிருப்பாரு. ரைட்டா? தமிழ் தொன்மையான தூய்மையான வன்மையும் தமிழர்களை மட்டுமின்றி உலகளாவிய உலகம் யாவையும் தாமுல வாக்கின் தம் கலைகளையும் சிந்தனைகளையும் வேர்விட்டு பயிர் வளர்த்த செந்தமிழ் மரபில் தோன்றியவர்கள். ரைட். ஆக்சுவலா உலகம் யாவையும் தாமுல வாக்கிலும்னாலே கம்பர். அந்த வார்த்தைக்கு சொந்தக்கார யாரு? உலகம் யாவையும் தாமுல வாக்கில்னா யாரு? கம்பர். அந்த மரபுல வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா தமிழ்நாட்டுல கம்பரை ரொம்ப பாராட்டுவாங்க. கம்பரு, பாரதியாரு, வள்ளுவர், இந்த 3 பேரை பயங்கரமா பாராட்டிட்டே இருப்பாங்க எல்லாரும். ரைட்டு. அடுத்து பிறப்பும் இளமையும், ஜியு போப். இப்போ என்ன படம் பார்க்க போறோம்னா ஜியு போப் பத்தி பார்க்க போறோம். ஜியு போப் அப்படிங்கிறவர் ஜார்ஜ் யுக்லா போப் 1820 ஏப்ரல் 24ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டு எட்வர்ட் தீவில் பிறந்தவர். ஸோ ஜான் போப்புக்கும் கெதரின் எலாபுக்கும் பிறந்தாரு. அவர் வந்து அங்கே படிச்சிருந்தாரு. 8 மாசம் ஆச்சு அவர் இங்கே வந்தாரு. அவர் வர்றதுக்கு எத்தனை மாசம் ஆச்சுன்னா, அவங்க போப்பின் தமையனார் வந்து ஹென்ரிங்கிறவர் இங்கே தமிழகத்தில் நல்லா சிறந்து அவர் வந்து கிறித்துவ சமயத்தை பரப்புறதுக்காக வந்திருப்பாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய 19ஆவது ஆகவையில தமிழகத்துக்கு இவரு நானும் சமயப்பணி ஆற்றுறேன் அப்படின்னு சொல்லி வராரு. அப்போ சமயப்பணி ஆற்ற வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வர்றதுக்கு இங்கே இங்கிலாந்துலேருந்து இங்கே சென்னைக்கு வர்றதுக்கு 8 மாசம் ஆயிடுச்சு. இவர் பாடத்தில் 8 வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் 1820 பார்த்தீங்களா, இப்போ ஒரு 8 பார்த்தீங்களா, அடுத்து 58 பார்ப்பீங்க, 1908 பார்ப்பீங்க, 8 பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. 8 திங்கள் ஆயிடுச்சு. வீணே கழிக்காமல் தமிழ் நூல்களில் வட நூல்கள் நல்லா படிச்சுக்கிட்டாரு. அடுத்து தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சாயர்புரம்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்கே போய் சமயப்பணி ஆற்ற துவங்குறாரு. அங்கே ஒரு சமய கல்லூரியில் போய் தமிழ் இலக்கியங்கள், கிரேக்க, லத்தீன், இப்ரேய நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்காக அவர் திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் ஒரு 8 ஆண்டுகள் இருந்தார். திருநெல்வேலி சாயர்புரம், சென்னை சாந்தோம் சர்ச்சு, அதுக்கப்புறம் திருநெல்வேலி சாயர்புரம் இருந்துட்டு இங்கிலாந்துக்கு போயிட்டாரு கல்யாணம் பண்ண போறேன்னு. கல்யாணத்தை பண்ணிட்டு நேரம் எங்க வந்தாருன்னா 1850 திருமணம், 20 பிறந்தாரு, 19 வயசுல வந்தாரு. இங்க 1850 கல்யாணத்தை முடிச்சுட்டு மனைவியோட என்ன பண்ணிருக்காரு, தஞ்சாவூருக்கு வந்துட்டார். தஞ்சாவூருக்கு வந்து சமயப்பணி ஆட்டிருக்காரு. சம்சாரம் சொல்லியிருக்கியாப்பா, உன்னை கட்டிக்கிட்டு நான் கடைசி வரைக்கும் வாத்தியாரு டீச்சர்னே இருந்தா அப்படி கவலைப்படாத, இப்போதைக்கு தஞ்சாவூர்ல இருப்போம், அடுத்து ஊட்டிக்கு போறோம். ஊட்டினா அங்கேயும் ஒரு ஸ்கூலை தொடங்குறாரு. அப்போ உன்னை கட்டினதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம்ப்பா, என்னப்பா ஊரா போய் ஸ்கூலா நடத்திட்டு இருந்தா என்னைக்கு சுத்தி பாக்குறது நான் இடத்த அப்ப நான் கவலைப்படாதீங்க. தஞ்சாவூருக்கு வந்தாருல, சமய பணியாற்றி தொடங்கினார். தஞ்சையில் பணியாற்றிய 8 ஆண்டு காலத்தில் அங்கதான் தஞ்சை சரஸ்வதி மகால நல்லா யூஸ் பண்ணியிருப்பாரு. அங்கதான் புறநானூறு, இவருக்கு புறநானூறு, திருவாசகம் ரொம்ப முக்கியமான நூல். அப்ப புறநானூறு முதலான சங்க நூல்களை, நன்னூல் முதலான இலக்கண நூல்களையும், திருக்குறள், திருவாசகம், நாலடியார். திருக்குறள் சூப்பர் நூல், திருவாசகம் பட்டைய கலப்போம், நாலடியார் எக்ஸ்ட்ரா போட்டுக்காங்க. இது எல்லாமே அவருடைய நயங்களை உணர்ந்து ஆங்கில மொழி மொழிபெயர்த்த நிறைய பேர் படிப்பாங்கன்னு சொல்லி மொழிபெயர்த்தார். இந்தியன் சஞ்சிகை, இந்தியன் தொல்பொருள் ஆய்வு,
இந்தியன் சஞ்சிகை. அதுல இருக்கிற ஏடுகள்ல ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்துல எழுதுறாரு. அதுலதான் புறநானூரை பத்தியும் புறப்பொருள் வெண்பா மாலை திணை விளக்கங்களை பத்தி எழுதுறாரு. புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை. ஸோ இவரை பொறுத்தளவு நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. புறநானூறு, நாலடியாறு, திருக்குறள், என்ன திருவாசகம், இது எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்காங்க. அந்த ஏட்டுல புறப்பொருள் வெண்பா மாலையை பத்தியும் எழுதுறாரு, ஒரு இங்கிலீஷ்ல எழுதுறாரு, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு. அடுத்து அவர் இன்னொன்று என்ன பண்றாருன்னா, நட்பு முதலான ரைட்டா போப் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு முதலான 600 செயல்களை ஆராய்ந்து எடுத்து அறநூல்கள் இருந்து ஆய்ந்து எடுத்து தமிழ் செய்யுட்களம்பகம், செய்யு அப்படின்னாலே ஜியு அப்படின்னு வச்சுக்கணும். ஷார்ட்கட் என்னன்னா தமிழ் செய்யுட்களம்பகம். அந்த எக்ஸாம்பிள் வாசிக்கும் போது செய்யுட் ஜியு போப் அப்படி வச்சுக்கணும். அப்ப செய்யுட்களம்பகம்ங்கிற நூலையும் தொகுத்ததோடு அந்த பாக்களுக்கு விளக்கமும் தந்துள்ளார். இருக்குல்லே ஆச்சரியம்னா, ஒரு வெள்ளைக்காரர் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துக்கிட்டு நம்ம இன்னும் சொற்பொருள் விளக்கம் தெரியாம இருப்பான். அவர் விளக்கமே கொடுத்துருக்காருன்னா அப்ப எப்பேற்பட்ட ஆளா இருந்திருப்பாரு பாருங்க, எப்படி படிச்சிருப்பாரு பாருங்க. தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் அப்புறம் ஆங்கிலம் டு தமிழ் அகராதி ஒன்றையும் போப் வெளியிட்டார். அப்புறம் ஊட்டிக்கு போனாரு, அங்க போய் ஒரு ஸ்கூலை தொடங்கினாரு. 58 50ல கல்யாணம், 8 வருஷம். அப்புறம் தஞ்சாவூர்ல இருந்துட்டு அடுத்து 58ல ஊட்டிக்கு போயிட்டாரு. அங்க போய் ஒரு ஸ்கூலை தொடங்கி ஒரு ஆசிரியராக இருந்திருக்காரு. அப்புறம் 85 டு அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாதிரி தான் போயிட்டு இங்கிலாந்து போயிட்டாரு. 1908 வரைக்கும் தான் உயிரோடு இருந்தாரு. இங்கிலாந்து யூனிவர்சிட்டியில போயிட்டு என்ன பண்றாரு, தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியர், அங்க போய் வேலை பார்க்குறாரு. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1986 இந்திய தேசிய காங்கிரஸுக்கு அடுத்த வருஷம், இந்த கொஸ்டின் நிறைய இடம் வந்திருக்கு, 1986 அதை வெளியிட்டுறாரு. அப்படியே தனது 80ஆம் அகவையில் 1900 ஆண்டு 1900 பார்த்தீங்கன்னா திருவாசகத்துக்கு ஆங்கில மொழியை மொழிபெயர்த்து அதையும் எடுத்து சொல்றாரு. இறுதி காலத்துல புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பெயர் விடமாட்டார். புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு ஒரு ஒட்டுமொத்தம் படிச்சதே இந்த ஒரு 6 நூல் தான் அப்படின்னு இதுல சொல்றேன். நிறைய கூட படிச்சது இருக்கலாம், புக்கில் இருக்கிறக்காக சொல்றேன். முதலிய நூல்களையும் பதிப்பித்தார். இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான், இங்க தமிழ் மாணவர்னு எழுதணும், இப்படிதான் எழுதணும், உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அதனாலதான் அவர் பிப்ரவரி 11ஆவது நாள் அவர் இறந்து போயிட்டாரு 1908ல. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிற உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. தன்னை தமிழ் மாணவர் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இது தமிழ் மாட்சியே, தமிழ் மாண்பை தமிழ் உணர செய்த போப் அல்லரோ, இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். தமிழ் மாணவர்னாலே போப் வச்சுக்காங்க. தமிழ் மாணவர்னாலே யார் தான்? போப். நினைவில் கொள்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் அப்படி கேட்பாங்க. இந்த குற்றியில் வரதுக்கான ரூலு அவ்வளோ கிளீனாக இருக்கும். இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. நான் இலக்கிய ஒரு நடம் மட்டும் நடத்துறேன். பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்செவிய கஞ்ச நிகர் சீரடி எலாகி அஞ்சொலிய மஞ்சள அன்னமன மின்னும் வஞ்சியன நஞ்சமன வஞ்சமகள் வந்தாள். வஞ்சமகள் வந்தாள்ங்கிறது கம்பராமாயணம். அப்போ வஞ்சமகள் வந்தாள்னா சீதை தான். சீதை சும்மா இருக்க மாட்டாம என்ன பண்ணிட்டாங்க, அவர் ராமர் காட்டுக்குள்ளே போறாருல, ராமர் காட்டுக்குள்ளே கூட போனாங்க. இந்த அம்மா என்ன பண்ணிக்கிற, நீ போயிட்டு வாப்பான்னு விட்டுருந்தா பரவாயில்ல, கூட போயிட்டு இருந்துட்டு சேஃப் இல்லாமல் இருந்து அதை ராவணன் தூக்கிட்டு போக, அதை மீட்கிறதுக்கு பாவம் ராமன் எல்லாத்தையும் பயன்படுத்தி கடைசியில் அவங்களை கொண்டு வந்தாலும் இங்கே திரும்ப சண்டை ஓட, பசங்களை அங்கிட்டு காட்டுக்குள்ளே விட்டுட்டு இது பண்ண அப்படின்ட்டு பல பிரச்சனையும் ஆகிப்போச்சு கம்பராமாயணத்தில். புரியுது உங்களுக்கு? அப்போ சீதை தான் வஞ்சமகள் வந்தாள். இந்த இடத்துல நீங்கள் இந்த வார்த்தையை பார்த்தோன்னே வஞ்சமகள் வந்தால்னா சீதையாக வச்சுக்கணும். அப்போ கம்பராமாயணம் அடிச்சுடுவீங்க. கண்ணகியை போட்டுறாங்க, கண்ணகியை வச்சுட்டு சிலப்பதிகாரம் போட்டுறாங்க. கண்ணகி அம்மா என்ன ஒன்றுச்சு பாவம், அந்த அம்மாவை சாம இருந்துச்சு, அவர் மேலே தான் தப்பு. ஸோ அதனால் அந்த கண்ணகி அம்மா நினச்சக்கூடாது, சீதையை மட்டும் நினச்சிக்காங்க. வஞ்சமகள் வந்தால்னா சீதை அப்படி வச்சுக்காங்க. சுமார் யாவத்துக்காக ஷார்ட்கட்டுக்காக. 88 பக்கம் மொத்தம் 17 பக்கம் நடத்திருக்கோம். பார்த்துக்கிட்டே வாங்க, முடிஞ்சிடும், பயப்படாதீங்க. இது செய்வினை செயற்பாட்டு வினை. இந்த இது பார்த்தீங்கன்னா செய்வினை செயற்பாட்டு வினை. இப்போ இது பார்த்தீங்கன்னா செய்வினை அப்படின்னா எழுவாய். இது எழுவாய் செயற்படு பொருள் பயனுடைய, அதான் ஏசப்பான்னு சொல்லுவோம் நாங்கள். எழுவாய் கரெக்டாக செயற்படு பயனுடைய ரூல்ஸ் படி இருந்தால் அது செய்வினை. இதை மாற்றி போட்டால் இந்த செயற்படு பொருள் இங்கிட்டு போய் எழுவாய் இங்கிட்டு வந்தால் அது செயற்பாட்டு வினை. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த ரூல் இந்த ரூல் மாறுச்சுன்னா அதான் இங்கே சொல்லிப்பாங்க, எழுவாயை செயற்படு பொருளாக செயற்பாட்டு வினை ஆக்கணும்னா இந்த ரூல்லாம். 3ஆம் வேற்றுமை உருபை சேர்த்தல் வேண்டும். ஆள் அப்படிங்கிறத
உருபு வந்து என்ன ஒண்ணு எழுவாயோட சேர்க்கணும், எழுவாயோட சேர்க்கணும். அதே மாதிரி செய்யப்படும் பொருளோட அந்த ஐங்கிறத நீக்கணும், ஐங்கிறத நீக்கணும். அந்த பயனிலைனா இதுதான் பயனிலை, அதோட படுபட்டதுங்கிற துணை வினையை சேர்க்கணும். ஸோ இதான் ரூலு. இது பார்த்தோன்னு நம்ம சொல்லிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செய்வினை செயற்பாட்டு வினை இது நார்மலாக இருந்தால் செய்வினை, இது ரூல் மாறி இருந்துச்சுன்னா செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினைக்கு ஒன்றுமே இல்லை, இது இங்கிட்டு போயிருக்கோம். என்ன திருக்குறள் இந்த பக்கம் போயிருக்கோம். என்ன போயிருக்கோம்னா இந்த பாருங்க, இப்போ வந்து இது செய்வினை. கயல்வழி திருக்குறளை படித்தால், அப்ப திருக்குறள் கயல்வழியால் படிக்கப்பட்டது அப்படின்னு வரும், ஆள் அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான், பார்த்துக்காங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் விரும்பும் கவிஞர் பாரதிதாசன். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு, நான் ஒரு தும்பி, நான் ஒரு தம்பியா, நான் பாரதியாருக்கு ஒரு தம்பியா என்று தமிழ் காதல் கொண்டு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று உயிர் மூச்சாக பெற்றவர் நமது பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நான் ஒரு தம்பியா, ஐயோ நான் பாரதியாருக்கு ஒரு தம்பியா, சின்ன பையன், என்னைய போய் நீங்க என்னையா வம்புக்கு இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னவர் தான் நம்ம பாரதிதாசன். தோன்றின் போலோடு தோன்றுக, இது திருவள்ளுவர். அவர் பொன்மொழிக்கிணங்க புரட்சி பூக்கள் பூத்து குலங்கிய புதுவையில் பிறந்தவர் நம்ம பாரதிதாசன். டேட் ஆஃப் பர்த் தெரியும், ஆல்ரெடி 6th 7th நடத்திருப்பேன். ஏப்ரல் 29, 1891. இவர் சாகிறதுக்கு பிறந்த நாளுக்கு 8 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிடுவாருன்னு சொல்லியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு சுப்புரத்தனம் ஒரு கவி, பாரதியாரால் சுப்புரத்தனம் ஒரு கவி என்று பாராட்டப்பட்டவர். இதெல்லாம் ஓகே தான், புரட்சி கவிஞர்னு பேர் வச்சவர், அதெல்லாம் ஓகே. நாடெல்லாம் வீடெல்லாம் நாடெல்லாம் மக்கள் இதய கூடெல்லாம் ஏடெல்லாம் இன்பத்தமிழ் மணக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது பணியாற்றியவர். இன்பத்தமிழ் மணக்க வேண்டும் என்று அல்லும் பகலும். ஃப்ரேம் கரெக்டா கவர் ஆகிறேன்னா ஓகே, கவர் ஆகலை. இப்போ இங்கே என்ன நடத்தினா உங்களுக்கு ஃப்ரேம் கவர் ஆகலை. ஓகே 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 ஓகே. ஒரு டவுட் வந்துச்சு, ஏன்னா கேமரா கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரைட்டு. வீடெல்லாம் நாடெல்லாம் மக்களின் இதய கூடெல்லாம் ஏடெல்லாம் இன்பத்தமிழ் மணக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது தமிழ் பணியாற்றுறார். புதுச்சேரியில் நைட்டும் பகலுமா உட்காந்து வீடெல்லாம் நாடெல்லாம் காடெல்லாம் இதய கூடெல்லாம் எங்க பாண்டிச்சேரி வந்தா ஜாலியா இருப்பீங்க. பாண்டிச்சேரி தான்ப்பா தமிழுக்குனாலே, அங்கதான் நிறைய பத்திரிகைலாம் தொடங்கினாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயம் வளர்ச்சியை அடையாதியா. பாவேந்தர் புதிய சமுதாயத்தை உருவாக்குவதிலே தமது சிந்தனையை செலவிட்டார். இவரது புகழை இசையமது, குடும்ப விளக்கு, மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள், இளைஞர் இலக்கியம், குறிஞ்சி திட்டு, இந்த நூல் மலர்கள் மலர்ந்து நறுமணம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். இருட்டறையில் உள்ளதடா உலகம், இது கூட சினிமா பாட்டு. பாண்டிச்சேரியில திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா இருட்டறையில் உள்ளதடா உலகம். பாண்டிச்சேரி தானே இப்ப இருட்டா இருக்கு, பாண்டிச்சேரி இருட்டாச்சுன்னா உலகமே இருட்டான மணிக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதியதொரு உலக செய்வோம், கெட்ட பொருடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பாண்டிச்சேரியில இருந்துட்டு புதிய ஒரு உலகம் செய்வோம், நம்ம ஒரு பாண்டிச்சேரியெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு யூனியன் பிரதேசமா இருந்து நம்ம ஒரு புதிய உலகம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யோசிக்கிறார். தமிழுக்கு அமுதென்று பேர், இதெல்லாம் பாரதிதாசன் தான். அயலான் வீட்டில் எட்டி பார்க்க, அதுவும் பாரதிதாசன் தான். வான்புகள் கொண்ட தமிழ்நாடு தான் பாரதியார். செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே, இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். பாரதியார் தமிழ்நாடுன்னு வந்தாலே என்னதான், வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, பாரதியார். அடுத்து பூதஞ்சேந்தனார். இனியவை 40. இனிப்பு பூதத்துக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் ஷார்ட்கட்டு. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, கலரும் அவையஞ்சான் கல்வி இனிதே, மயிறு எல்லரா மாண்புடையரை சேரும் திருவந்தியூர் வென்றே இனிதே. இனிது இனிது இனிதுன்னு வரும், அதை வச்சு இனியவை 40 அப்படின்லாம். குழந்தை நோயின்றி வாழ்தல் இனிது, அவைக்கு அஞ்சாது பேசுவரின் கல்வி இனியது, மயக்கமற்ற பெருமை மிக்கவரிடம் சேரும் செல்வம் அவரை விட்டு நீங்காது நிலைத்திருப்பின் இனியது. நல்லவங்ககிட்ட தான் செல்வம் சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் இல்லாமல் இருக்கணும், குழந்தையெல்லாம் நோய் இல்லாமல் இருக்கணும். அவைக்கு அஞ்சாவது பேசும் நல்ல கல்வி வந்து இனியது. ஸோ குளவினா குழந்தை, பிணினா நோய், கலரும்னா பேசும், மயரினா மயக்கம், மயரினா மயக்கம். ஸோ இனிதி இனிதினே வரும், இதுவும் இனிதி இனிதினே வரும். ரைட்டா? சலவரை சாரா அப்படி இந்த இனிதி இனிதி வந்தாலே இனியவை 40. 2ஆம் நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டு, மதுரை. ஸோ மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார். அவ்வளோதான் இவரை பற்றி. இது 11 கீழ்கணக்குள்ள ஒன்று, இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுட்டா போதும்.
இனியவை 40 நாளே. தமிழ் பசி. பொன்னின் குவி எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை, மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை, மாறன்னா மன்மதன், மன்மத அழகு எனக்கு வேண்டியதில்லை, கன்னி தமிழ் எனக்கு வேணுமடா, கம்பன் கவி எனக்கு வேணுமடா, நூல்கள் கணித்தமிழ். மொத்தம் தமிழ் வேணுமா அவருக்கு, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு பசி ஆறாது அப்படின்னு சொல்லி தமிழ் பசிங்கிற நூலில் கா சச்சியானந்தன், சச்சின் டெண்டுல்கர் வந்து நான் 100 போட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு அது வேணாம் இது வேணாம் நான் 100 அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் தமிழ் பசி இவருக்கு எடுத்தது. தோசை உங்களுக்கு எடுக்கிறது தோசை பசி, பிரியாணி பசி. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கே, அது வந்து சோறு பசி, பிரியாணி பசி. இவருக்கு தமிழ் பசி. கா சச்சியானந்தன். குவைனா குவியல், மாறன்னா மன்மதன். குவைனா குவியல், மாறன்னா மன்மதன். இவர் இலங்கை யாழ்ப்பாண மாவட்டத்தில் பருத்தித்துறை அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர். அவரு ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்துல நல்லூர்ல பிறந்தவர். இவர் வந்து பருத்தித்துறை அப்படிங்கிறதுல ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் விரிவுரையாளர், டீச்சர் ட்ரைனிங்கில் விரிவுரையாளர் வந்திருக்காரு. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதமும் இவருக்கு தெரியும், மும்மொழிகள் நல்லா தெரியும். யா அப்படிங்கிறதா ஷார்ட்கட்டு. யா சச்சியானந்தன் தமிழ் பேசினாலே ஏன்னா ஆனந்தத்தேன், அன்னபூரணி, யாழ்ப்பாண காவியம், இந்த 3மே இருப்பாரு. மகாவித்துவான் நவநீத கிருஷ்ண பாரதியாரின் மாணவர். நவநீத கிருஷ்ண பாரதியார், மகாவித்து நவநீத கிருஷ்ண பாரதியார், இன்னொரு பாரதியார் சோமசுந்தர பாரதியார் இப்பெல்லாம் வருவாங்க. இவர் நவநீத கிருஷ்ண பாரதியாரின் மாணவர். கம்பனுடைய மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் காணலாம். கம்பன் நல்லா மிடுக்கா இருப்பார். கம்பன் எப்படி இருப்பாரு, நல்லா மிடுக்கா இருப்பார். எனக்கு கம்பராமாயணம் எழுதுனதுதான் பெரிய விஷயம் இல்லையா, மிடுக்கா தானே இருப்பாரு. பாரதி கிட்ட கோவம் இருக்கும், கோவப்பட்ட பாரதி அப்படி இருப்பார், கரெக்டா இருப்பார். காந்தி கிட்டே போயிட்டு மீட்டிங் வரீங்களா நான் கேட்டதுக்கு மாற்றி வைங்கன்னு சொன்னதுக்கு அப்படிலாம் உங்களுக்காக மாற்ற முடியாது, நான் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லி போனவர்ல. ஸோ அதனால் பாரதியின் சினப்போக்கையும் இவரிடம் காணலாம். சச்சியானந்தன் இப்போ மிடுக்கு, அந்த கோவம்னா சச்சின் டெண்டுல்கர் கிரவுண்டில் இறங்கினார்னா அப்படி மிடுக்க போவார், அப்படி கோவம் அப்படி போவார். கோவப்பட்டார்னா 6 போகிறதே. ஸோ ஞாபகம் வச்சுக்காங்க. செய்தி உருவாகும் வரலாறு நமக்கு தேவையில்லை, பின்னாடி இருக்கிற சும்மா இந்த இதை மட்டும் பார்த்துக்காங்க. ஜஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த இதை மட்டும் சொற்பொருளுக்காக. புல்லட்டின் அப்படின்னா சிறப்பு செய்தி இதழ், டெட்லைன்னா குறித்த காலம், எடிட்டோரியல்னா தலையங்கம். எடிட்டோரியல் தான் ரொம்ப முக்கியமானது, தலையங்கம். ஃபேக் நியூஸ்னா பொய் செய்தி. இது தெரிஞ்சதெல்லாம் இப்போ தலையங்கம்னா தெரியும், பொய் செய்தி. டெட்லைன்னா குறித்த காலம், புல்லட்டின் அப்படின்னா சிறப்பு செய்தி, இதெல்லாம் தெரிஞ்ச ஒன்று தான். ஃப்ளாஷ் நியூஸ்னா சிறப்பு செய்தி, ஃபோலியோ நம்பர்னா இதழ் எண், கிரீன் ப்ரூஃப்னா திருத்தப்படாத அச்சுப்படி, லே அவுட்னா செய்தித்தாளுடைய வடிவமைப்பு. இதில் எல்லாமே தெரிஞ்ச ஒன்று தான், பட் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச ஒன்று எதுக்கு சார் தெரிஞ்சுக்கணும், ஏதாவது மாற்றி ஒரு தப்பாக அடிச்சிடக்கூடாது. காரிருள் அகத்தில் பாரதிதாசன், காரிருள் அகத்தில் நல்ல கதிரொலி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்த எழுச்சி நீதான், பிறந்த பத்திரிகை பெண்ணே. இந்த படித்த பெண்கள்ங்கிற நூலே இவர் தானே, பாரதிதாசன் தானே. படித்த பெண்கள், பெண்ணின் பெருமைனா திருவிக்கா, பெண்ணின் பெருமை அப்படின்னா திருவிக்கா, ஏன்னா கல்யாணம் பண்ணாதான் பெண்ணிற்கு பெருமை, அது திருவிக்கா. ரைட்டா உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த பத்திரிகை பெண்ணே, இந்த மாதிரி பத்திரிகையை பற்றி சொல்லியிருந்தா காரிருள் பாரதிதாசன். நேர்கூற்றுனா அயற்கூற்றுனா இது ஈஸி. நேர்கூற்றுனா இந்த டபுள் கொட்டேஷனு கம்மா இதெல்லாம் இருந்தால் நேர்கூற்று, அதெல்லாம் தூக்கிட்டு அது அயற்கூற்று. ரூல்ஸ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஆக்சுவலாக அந்த தன்மை இடத்தையும் முன்னிலை இடத்தையும் படர்க்கையா மாற்றிடணும். இப்போ அயற்கூற்றுனா தன்மை இடத்தையும் முன்னிலை இடத்தையும் படர்க்கையா, இப்போ தன்மை முன்னிலை படர்க்கைன்னு இருக்குல்ல, ரைட்டா, முன்னிலை தன்மை படர்க்கைன்னு இருக்குல்ல, அப்போ முன்னிலையும் அந்த தன்மை இருக்குல்ல, அது ரெண்டையும் வச்சுக்காங்க. படர்க்கையா மாத்தினா அது அயற்கூற்று, மாத்தலைன்னா அது நேர்கூற்று. அந்த கமாலாம் இருக்கு, டபுள் கொட்டேஷன்லாம் இருக்குன்னா அடிச்சுட்டு நேர்கூற்றுன்னு போட்டு போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் இல்லைன்னா அயற்கூற்று. ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்று அன்று இப்படிலாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நே நா நீ ஈ இப்படி வந்தால் அதெல்லாம் நேர்கூற்று. அப்படின்னு ஆரம்பிக்கிறத ஃபுல்லாக அயற்கூற்றா இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் எந்த வார்த்தையை வேணால் போய் பாருங்கள். நே நா நீ ஈ அப்படிங்கிறத நேர்கூற்றா இருக்கும், அப்படிங்கிறது அயற்கூற்றா இருக்கும். பார்த்தோன்னா தெரிஞ்சிடும், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து படி படி படி, யாருப்பா எங்க படிக்க சொல்றாங்க, யார்? பாரதிதாசன். பார்த்தீங்களா, படி 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 படி, நூலைப்படி, சங்க தமிழ் நூலைப்படி, முறைப்படி படி, காலையில படி, கடும்பகல் படி, மாலை படி, சோற சாப்பிட்டு படி, நல்லா படி, வள்ளுவர் சொன்னபடி படி, கல்லாதவர் வாழ்வை தொட்டி அப்படின்னு சொல்லி பயங்கரமா படி 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 படின்னு சொல்லியிருக்காரு.
அது படித்தால் அறம்பெருகும் திறம்பெருகும் அப்படின்னா பெருஞ்சு தன்னார். படி படி படின்னு சொன்னா நீ கபடி கபடி கபடின்னு இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பாரதிதாசன். என்னது படி படினாலே யாரு? பாரதிதாசன். திருவள்ளுவ மாலை. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் நடிய. ஒரு சின்ன பனித்துளியில ஒரு பனைமரமே தெரியும். ஒரு பனைமரமே தெரியும். அது மாதிரி தான் திருக்குறள் ஒரு 2 அடி தான். அதுல விஷயம் அவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவ மாலை. ஸோ கபிலர். என்னது? கபிலர் 2ஆம் நூற்றாண்டு தான். 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சங்காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் என்றும் குறிப்பிடுகிறது. திருவள்ளுவ மாலைங்கிற தனி நூல் திருக்குறளுடைய சிறப்பை இது பண்றதுக்காக 55 பாடல்களை 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க. 2 புலவர் எங்கிட்ட ஆப்சண்ட் ஆயிட்டாங்க. பரவாயில்ல, 55 பாடல்களை 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நலவெண்பா. நண்பா நலவெண்பா அப்படிங்கிற புகழேந்தி புலவர். நல்லா இருக்கியா நண்பா? பேரும் புகழோட நல்லா இருக்கியா நண்பா? நல்லா இருக்கேன் நண்பா. நலவெண்பா புகழேந்தி புலவர். நலவெண்பாங்கிறது ஒரு சுயம்வர காண்டம். இது என்னன்னா ஆக்சுவலா நிடத நாட்டு மன்னன் நலன், விதர்ப்ப நாட்டு மகள் தமயந்தி. இந்த தமயந்தியோட அப்பா யாருன்னா வீமன். இந்த வீமன் என்ன பண்றாருன்னா தமயந்தியோட நிலையிலிருந்து கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்றாரு. இப்ப தேவர்களும் அதுல நலனும் வராங்க. யாருக்கு மாலையை நீ சூடு, அவர் உனக்கு மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்ப நலன் வேற கூட்டத்துக்குள்ள இருக்காரு. அப்ப நலன் கடைசியில கண்ணை அசைச்சு ஒரு கண்ணை வெட்டி கடைசியில் அந்த அம்மா மாலையை கரெக்டாக போட்டுருவேன். இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு பயம். தெரியாதனமா நாம சார் லைனில் நான் முத்துக்கணேசன் நானும் நிற்கிறேன்னு வச்சுக்காங்கவே. தெரியாமல் தமையந்தியான மாலையை போட்டா அவளது நித்தியா சண்டைக்கு வந்துடும். இங்கே பிரச்சனையாகி போகும். ரைட்டா? அப்போ என்னன்னா அந்த இடத்துல கவனமாக மாலையை போடணும் இந்த அம்மா. ஸோ அதனால் அப்படி பேர் அத்தனை பேர் நிற்கிறாங்க. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இதுதான் அந்த சுயம்வர காண்டம். தன்னுடைய விருப்பத்திற்கிணங்க அவங்க தேர்ந்தெடுக்கிறது. ஆனால் அது என்ன கொடுமைனா ஒரே மாதிரி இருக்கிறதுனால குழப்பமா இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நாட்டு மன்னரை பற்றியும் தோழி சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த தோழி அவர் இப்படி இவர் இப்படி இவர் இப்படி. ஏம்மா நீ இவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறீங்களம்மா, நீ கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானம்மா. நான் அந்த அரசு இல்லையே, நீ இடத்த காலி பண்ணாத, நான் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி புரிய தோழி தான் எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த சுயமர காண்டம். புகழேந்தி புலவர். இந்த நலவெண்பா பத்தின நூல். இந்த பாடல் வரியை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு கோடோடு வச்சிருப்பேன். பாரத போர் பாட்டில் நலன்கிற வார்த்தை வரும், பாரத போர் வரும். ஒவ்வொரு நாடு பேராக வந்துக்கிட்டே இருக்கும். இது பாரத போர். இது காமனா அங்க வந்த இளவரசர்களை பற்றி தோழி எடுத்து கூறியது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க குறுநாடார். குறுநாடர் அப்படிங்கிறது இங்க என்னன்னா எண்ணற்ற அரக்கர்களை கொன்று கரைபடிந்த அம்புகளை கடல்நீரில் கழுவியவன், முன்னொரு காலத்தில் ஏலிசை சங்கத்துக்கும் தலைவனாக இருந்தவன், பாரத போரின் வெற்றி காரணமா. அந்த பாட்டுக்கு இதுக்கு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா செங்கல் நீர் மலர்ந்த மொட்டினை பாம்பின் தலை எண்ணி அச்சமுற்று இரவெல்லாம் நாரை குஞ்சு வாய்விட்டு அலறுகிறது. இது குறுநாட்டு மன்னனுடைய வரலாறு. குறுநாட்டு மன்னன். அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவந்தி நாட்டு மன்னன் எப்படி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த குவளை மலர்களை வச்சு அவந்தி நாட்டு. அடுத்து அங்க நாடு. அங்க நாடை பத்தி சொல்லுவாங்க. அங்க நாடு. அடுத்து கலிங்க நாட்டு அந்த வரலாற சொல்லுவாங்க. நீ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்காங்க, பெருசாலாம் ஒன்று பயப்படுவேன்னா. அப்புறம் மாலை மாலைனே வர ஆரம்பிச்சிடும். இதுல இருந்து ஆரம்பிச்சு மாலை 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 போட்டாங்க மாலை போட்டாங்கன்னே இப்படியே வர ஆரம்பிச்சிடும். தன் மனத்தே அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த கல்யாணம் பண்ற அந்த இதே வந்துடும். மாலை மாலை மாலைன்னே இருக்கும் உள்ள. கண்ணிமைத்த லாலடிகள் காசினியில் தோய்தலால் வண்ண மலர் மாலை வாடுதலால் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். பொன்மாலை சூட்டினால் பொன். பொன்மாலை சூட்டினால் பொன். யாரு? தமயந்தி. வஞ்சமகள் வந்தாள் அப்படிங்கிறது கம்பராமாயணம். பொன்மாலை சூட்டினால் பொன் அப்படின்னா தமயந்தி. ரைட்டாங்க? ஓகே, புரிஞ்சுச்சா? பூமாலை பெற்றிருந்தா பூமாலை கோமாலை இந்த நன்மாலை இந்த மாலை மாலைன்னே வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அவரை பத்தி புகழேந்தி புலவர். தொண்டை நாட்டின் பொன் விளைந்த களத்தூர் வரகுண பாண்டியன் அவைப்புலவர். ஒரு புகழுக்கு சொந்தக்கார நல்ல பேச்சு திறமை இருந்தால் தொண்டை கரெக்டா இருக்கணும். அப்போ புகழ் ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்ப தொண்டை நாட்டின் பொன் விளைந்த களத்தூர், அது பொன் விளையிற களத்தூரான். வரகுண பாண்டியன் அவைப்புலவர். வரகுண பாண்டியனுடைய அவைப்புலவர். சந்திரன் சுவர்க்கி ஆதரித்த வல்லையார்னா சந்திரன் சுவர்க்கி. அப்ப இவர் புகழ் எப்படி கிடைச்சுன்னா சந்திரனுக்கே சந்திரன் சுவர்க்கினா சந்திரன் சுவர்க்கி சொன்னா சந்திரனுக்கே கூட போயிட்டு வந்துருவார் போல. அதான் சந்திரன் சுவர்க்கி. இது ஷார்ட்கட் ஆக்சுவலா. இப்போ ஒரு புகழுக்கு சொந்தக்காரு தொண்டையை நல்லா இருக்கணும். வரகுண பாண்டியர் தொண்டையில் நல்லா வாய்ஸ் நல்லா வரணும். சந்திரனுக்கு போயிட்டு வரா கூட சந்திரனுக்கு போயிட்டு வரும். அப்படின்னா புகழ் கிடைக்கும். அப்போ சந்திரன் சுவர்க்கி. அதுதான் 12ஆம் நூற்றாண்டு. ஒட்டக்கூத்தரும் கம்பரி இவர் காலத்துல வாழ்ந்தவங்க தான். அதாவது புகழேந்தி புலவர். அதாவது சொல்லுவாங்க கம்பர் புகழுக்காக ஒட்டிக்கிட்டார். இந்த காலத்துல ஔவையார் இருப்பாங்க. ஔவையார் இந்த காலத்துக்கு ஒரு ஔவையார் இருப்பாங்க. ஔவையார், புகழேந்தி புலவர், கம்பர், ஒட்டக்கூத்தர் இவங்கெல்லாம் இருப்பாங்க.
அதான் கம்பர் கூட புகழுக்காக ஒட்டிக்கிட்டாரு ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. வெண்பாவிற் புகழேந்தி வெண்பா யாப்பில் காப்பிய பொருளை தொடர்நிலை செயலாக பாடியிருக்காரு. வெண்பா யாப்புல காப்பிய பொருளை தொடர்நிலை செயலா பண்ணாலும் இது வெண்பாவிற் புகழேந்தி அப்படின்னே சொல்றோம். நலவெண்பா என்பது நலனது வரலாற்றை வெண்பாக்களால் கூறுவதனாலதான் நலவெண்பா அப்படிங்கிற பேர் வந்துச்சு. மொத்தம் 3 காண்டங்கள், முப்பெரும் காண்டங்கள், 431 வெண்பாக்கள். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ 3 காண்டம் சுயம்பர காண்டம், களித்தொடர் காண்டம், களி நீங்கு காண்டம். சுயம்பர காண்டம்னா கல்யாணம் முடிச்சிட்டோம். அடுத்து களி தொடர்னா களினா மகிழ்ச்சி, மகிழ்ச்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்புறம் மகிழ்ச்சி ஒரு நாள் நீங்கிரும். களி நீங்கு காண்டம். அதான் சுயம்பர காண்டம், களி தொடர் காண்டம், களி நீங்கு காண்டம். 431 பாடல்கள். அப்படியே மாத்தி போடுங்க. 143 143ன்னு வரும். அதான் 431 பாடல்கள், 431 வெண்பாக்கள். பாடல்னு சொல்லக்கூடாது, நலவெண்பால. இது விலங்குகளுடைய இளமை பெயர்கள். யானை, மானு, எருமை. யானை ரைட்டா, யானை இந்த இங்கிட்டு நின்றுருக்கோம். யானை மாதிரி ஒருத்தர் நின்றுப்பாங்க, இங்கிட்டு எருமை மாதிரி ஒருத்தர் நின்றுப்பாங்க, நடுவில் பொண்ணு மானு மாதிரி நின்றுட்டு பாவமாக மாட்டிக்கிட்டு நிற்கும். அப்படி ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம் ரைட்டா. இங்கிட்டு யானை, இங்கிட்டு ஒரு எருமை, நடுவில் பொண்ணு. அதான் மானு, யானை, எருமை. இந்த 3 தான் கன்று. மிச்செல்லாம் குட்டின்னு தான் வரும். இது நீங்கள் இந்த பிக்சர் நான் கொடுக்குறேன், இது ஒரு முறை பார்த்துக்காங்க. ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா தென்னை ஓலை, பனை ஓலை, அது மட்டும்தான் ஓலை. அதே மாதிரி இலைன்னு எடுத்துக்கிட்டா ஈச்ச ஓலைனா தென்னை ஓலை, பனை ஓலை, ஈச்ச ஓலை. இந்த 3மே ஓலை. இலைனா எதுன்னு பார்த்துக்கணும். ஓலை 3: ஈச்சம், தென்னை, பனை. ஈச்சம், தென்னை, பனை. பனையை வச்சு வீடு கட்டலாமா? கட்டலாம். தென்னையை வச்சு வீடு கட்டலாமா? கட்டலாம். மேலே மேற்கூரை ஈச்ச கட்டலாம். ஸோ அதனால தான் அது ஓலைங்கிறாங்க. புரிஞ்சிச்சா? மிச்சதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். கோலம் இடு, தீ மூட்டு, பழம் தின், திங்கணும். சோறு உண், அது உண்ணணும் ரைட்டா. சோறுனா வாய்க்குள்ள போட்டு உள்ளே மெல்றது, அது உண். பழத்தை உள்ள போட்டு மெல்ல முடியுமா? இப்படி தின் அப்படின்னு. நீர் குடி, பால் பருகு. தண்ணியை போய் அப்படி குடிக்குமா? அப்படி குடிக்க மாட்டா. பாலை பருகணும், நீரை கடக்குன்னு குடிக்கணும், தயிரை கடையணும், படம் வரையணும், பால் பருகு, கவிதை இயற்று, விளக்கை ஏற்று, கூரை வை, வண்ணம் படம் வரை, வண்ணம் தீட்டு, தீ மூட்டு, வண்ணம் தீட்டு. எப்படி கவிதை எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ரைட், ஓகே. கிளைநீர் பாம்பு தொங்க. ஸோ முடியலப்பா, காமெடி ரொம்ப பெரிய காமெடியா இருக்குப்பா. கிளைநீர் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட. இந்த குரங்கு வாழையை நினச்சிக்கிட்டு ஐயோ பாம்பு பாம்புன்னு பயந்துட்டு ஒவ்வொரு மரத்தாவிட்டே இருந்துச்சா. அப்படியே சிரிக்கணுமா எல்லாரும். அதான் அழகின் சிரிப்பான் பாரதிதாசன். என்ன சிரிப்பு? பாரதிதாசன் அழகின் சிரிப்பு. பரவாயில்ல, கோஆப்ரேட் பண்றீங்க. பாதிக்கு பாதி வந்துட்டோம். விவேக சிந்தாமணி. இது பயங்கர காமெடி. டைம் மட்டும் பார்த்துக்கிறேன், எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. முடிச்சிருவோம். கொஞ்சம் கால் வலிக்குது, இருந்தாலும் முடிச்சிருவோம். விவேக சிந்தாமணி. ஆசிரியர் பேர் தெரியவில்லை. ஒரு வண்டை எடுத்து அந்த அம்மா கையில் பார்த்துச்சான். இது வண்டா பழமா? நாவல் பழம் மாதிரியே இருந்திருக்கு. அந்த வண்டு என்ன பண்ணிருக்கு? கையை தாமரையா நினைச்சான், இந்த முகத்தை நிலாவா நினைச்சுக்கிடுச்சான். அப்படியே ஓ நிலா வந்துருச்சு, அப்ப தாமரை மூடிருமே அப்படின்ட்டு பறந்து போச்சான். பறந்தோடனே இந்த அம்மாவுக்கு டவுட்டான், பறந்தது வண்டா பழமா அப்படின்னு. அது முழிச்சு பார்த்துருக்கேன், க்ளோஸ்அப்ல இந்த அம்மா பார்த்துருக்கேன். யாரா அவங்க மூஞ்சியை பக்கத்துல வந்து பயன்படுத்துற மாதிரி இல்லை அப்படின்ட்டு ஓடி இருக்கும். அது இப்படி இருக்கிறத இப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சும்மா ஷார்ட்கட்டுக்காக. இதான் விவேக சிந்தாமணி. எப்படி யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? விவேக சிந்தாமணி. தேன்நுகர் வண்டு மதுதனை உண்டு தேங்கிய கிடந்தேனை கண்டு தான் அதை சம்பு விண்கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தால் வானூறு மதியம் வந்தென்று இப்பெல்லாம் படிப்போம். ஒண்ணுமே புரியாது, கதை கீழே இருக்கு. இந்த கதையை படிச்சு பார்த்தா அது புரிஞ்சு போயிடும். புரியுதா உங்களுக்கு? கதை கீழே இருக்கு, கதையை படிச்சா. இவர் ஆசிரியர் பெயர் தொகுத்தவர் யாருன்னு தெரியவில்லை, தெரியவே வேணாம் எங்களுக்கு. பாரத தாய் அசலாம்பிகை அம்மையார். நம்ம பாரத தாய் இப்படி நிற்பாங்க. அந்த அம்மாவுப்பா ஒரு பக்கமே கொடிக்கம்பு பிடிச்சி நிற்கிறாங்க. இப்படி கொஞ்சம் மாற்றி வைக்கலாம்ல கொஞ்ச நாளைக்கு, அசராம நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இதான் ஷார்ட்கட்டு. பாரத தாய் அசலாம்பிகை அம்மையார். ஏன் சார் அதுக்காக பாரத தாயை போய் எப்பா நான் தவறாக சொல்லப்பா, ஒரு பக்கமாக கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. இந்த இப்படி நிற்கட்ட முறியம் இப்படி நிற்கிறாருல்ல அவர் பொழுதுக்கு இப்படியே நிற்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா அவர் கை கால் வலிக்காதா? கவனமாக இருக்கணும்ப்பா.
வாய்மை, தூய்மை, சேய்மை, தாய்மை, இப்படித்தான் வரும் பாரத தாய். தாய் வந்து வாய்மையை சுத்தமா இருக்கும், தூய்மை கரெக்டா இருப்பாங்க, சேய்மை கரெக்டா இருப்பாங்க, தாய்மை உள்ள நல்ல தாய்மை உள்ள, அதான் அம்மானா அம்மா தான் பாரத தாய். அசலாம்பிகை அம்மையார் யாரு? அசலாம்பிகை அம்மையார். ரைட்டா, அவங்கள பத்தி பார்த்துருமா? அசலாம்பிகை அம்மையார் திண்டிவனத்திற்கு அருகில் ரெட்டனை. திண்டிவன் நமக்கு ரெட்டை ஜடை, நீங்கள் பொம்பளை பிள்ளைன்னா உங்களுக்கு தெரியும், ரெட்டை ஜடை போட்டுவிட்டு நம்ம அம்மா அழகாக பின்னி பின்னி போட்டு விடுவாங்க, மண்டையை கொட்டிக்கிட்டே நல்லா ஆசை இருக்கும். அது மாதிரி திண்டிவனத்துக்கு அருகில் ரெட்டனை, அதான் அசலாம்பி அம்மையாரோட இது. இவங்க எழுதியது ஆத்திச்சூடி வெண்பா, திலகர் புராணம், குழந்தை சுவாமிகள் பதிகம். ஆத்திச்சூடினா ஔவையார் தெரியும், ஆத்திச்சூடி வெண்பா அப்படின்னா அசலாம்பி அம்மையார், திலகர் புராணம், குழந்தை சுவாமிகள் பதிகம். அசலாம்பியார் சிறந்த பேச்சாளர், இவரை இக்கால ஔவையார்னு சொல்றாங்க, அதான் ஆத்திச்சூடி வெண்பா. அவங்க இக்கால ஔவையார்னு சொல்றாங்க. அப்படின்னு யாரு பாராட்டுனா? திருவிக்கா பாராட்டுறார். யாரு பாராட்டுறா? திருவிக்கா பாராட்டுறார். ரைட்டா. ஆறுமுக நாவலரை யாரு பாராட்டுனா? நாவலருங்கிற பட்டம் கொடுத்தது திருவாவடுதுறை ஆதீனம். திருவாவடுதுறை ஆதீனம். கரெக்டா நீங்க எந்த இடத்துலையும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி பரிதிமார் கலைஞர் ஒன்று பாராட்டிருப்பார், வசனடகை வந்த வள்ளலார், அது பரிதிமார் கலைஞர், ஆறுமுக நாவலரை. இங்க திருவிக்கா, இப்போ முத்துராமலிங்கத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்க, தேசியம் காத்த செம்மலும் திருவிக்கா தான். அசலாம்பி அம்மையாரை இக்கால ஔவையார்னு சொன்னது திருவிக்கா தான். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா பாராட்டியிருக்காரு. பல காலம் திருப்பாதிரி புலியூரில், அதாவது கடலூர்ல வாழ்ந்தாங்க. இறுதி காலத்துல சில ஊர்ல வடலூர்ல வாழ்ந்தாங்க. என்னையா ஊர் வந்து திண்டிவனம் சொன்னீங்க, அடுத்து கடலூர்ல வாழ்ந்தாங்க, அடுத்து வடலூர்ல வாழ்ந்தாங்க. ஒரு அப்படி ஸ்லோகனா வரும். 409 பாடல்களை கொண்ட ராமலிங்க சுவாமிகள் சரிதம். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா திலகர் புராணமும் ஏற்றிருக்காங்க. ராமலிங்க சுவாமிகள் சரிதம் இதையும் 409 பாடல் கொண்ட. அது போக காந்தி புராணம், ஆக்சுவலா இந்திய பாரத தாயில திலகரு, ராமலிங்க சுவாமிகள், காந்தியடிகள் இவங்களை பத்திலாம் இது பண்ணியிருக்காங்க. 2034 பாடல்கள், அதாவது 2034 பாடல்கள். 2034ங்க, 2034ங்க. இது 409ங்க, 409 2034. இதெல்லாம் மெமரி, அதெல்லாம் மைண்ட்ல சேவ் ஆயிரும், சொல்லி சேவ் ஆயிரும். 409 பாடல்கள், 2034 பாடல். காந்தினா 2034 ரூபா. நம்ம ராமலிங்க அடிகளாருக்கு 409 தான், பாவம் கம்மியா இருக்கு. இது யாரு? அசலாம்பி அம்மையாரை பார்த்தோம். அடுத்து யாரை பார்க்க போறோம்? அஞ்சலை அம்மாளை பார்க்க போறோம். இன்னும் 2 அம்மா பார்க்க போறோம். இந்த வந்துட்டாங்கல்ல வேலு நாச்சியார். இது நம்ம ஹிஸ்டரியிலே எல்லாமே நல்லா படிச்சிருப்போம். வேலு 1730 போராடினாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா 72ஆம் ஆண்டு சிவகங்கை சிவன் படையெடுத்தனர். அப்போ அவர் வந்து இறந்து போயிட்டாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா 80ல் அவங்க வென்றெடுக்கிறாங்க. ஐதர் அலி 5000 படை வீரர்களை கொடுக்குறாரு. அவருக்கு தாண்டவராயருங்கிற அமைச்சர் நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. சின்ன மருது பெரிய மருது கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. திண்டுக்கல் கோபால் நாயக்கர்ல இருந்து ஆரம்பித்து எல்லாருமே உதவி பண்ணுறாங்க, ஜெயிச்சாங்க. இதை தான் இவங்களுடைய வரலாறு. இது ஏற்கனவே நம்ம புது புக்கிலே படிச்சிட்டோம். அடுத்து என்னன்னா அஞ்சலை அம்மாள். எதுக்கு அஞ்ச மாட்டாங்க அஞ்சலை அம்மாள்? இவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1990ஆம் ஆண்டு கடலூர்ல முதுநகரில் பிறந்தவங்க அஞ்சலை அம்மாள். கடலுக்கு போறவங்க எதுக்கு அஞ்ச மாட்டாங்க, தைரியமா போவாங்க. அதான் கடலூர் முதுநகர்ல. 21 ஒத்துழையாமை இயக்கம், நிறைய இயக்கங்கள்ல கலந்துக்கிறாங்க. நீலன் சிலை அகற்றும் போராட்டம், உப்பு காய்ச்சும் போராட்டம், மறியல் போராட்டம், தனியால் போராட்டம், வெள்ளையனை வெளியேறு, நிறைய கலந்துருக்காங்க. சிறையில பல ஆண்டுகள் வாடி இருக்காங்க. எந்தெந்த சிறைன்னு பாருங்க: கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி. கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி இந்த சிறையில இருந்திருக்காங்க. அப்ப வேலூர் சிறையில இருந்த போதுதான் அவங்க கன்சீவா இருக்கும்போது ஆங்கிலேய அரசு அவங்களை ரிலீஸ் பண்ணிட்டு பிள்ளை பிறந்த பின்னாடி திரும்ப அடைச்சிட்டாங்க. அப்ப அஞ்சலி அம்மாளுக்கு மிகச்சிறந்த பேச்சாளர்ல அவங்களுக்கு பிறந்த குழந்தை பேர் என்னன்னா, அந்த அம்மா பேரு அம்மா கண்ணு. ரைட்டா. தனது 9 வயது மகளான அம்மா கண்ணையும் நீலன் சிலை அகற்றும் போராட்டத்துக்கு ஈடுபடுத்தினாங்க. அதுல எந்த போராட்டத்துக்கு ஈடுபடுத்தினாங்கிறது முக்கியம். நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தை தனது 9 வயது மகளை ஈடுபடுத்துறாங்க. அப்ப காந்தியடிகளை ஒரு முறை பார்க்க வரும்போது நல்ல பேர் வச்சு, லீலாவதிங்கிற பேரை வச்சு தன்னுடைய வாரதாவுக்கு வந்து படிக்க கூட்டு போயிடுறாரு காந்தியடிகள். அப்புறம் அந்த அம்மா போராடிட்டே இருக்காங்க. அப்ப காந்தியடிகள் கடலூருக்கு ஒரு முறை அஞ்சலி அம்மாளை பார்க்கலான்னு வரும்போது இந்த அம்மா குதிரை வண்டியில, காந்தியடிகள் நினைச்சு பாரு, குதிரை வண்டியில வந்து பருதால வந்து டக்குன்னு காந்தியை தூக்கி போட்டு டக்குன்னு கடத்திட்டு போயிடுவாங்க. பாவம் காந்தியடியில் அந்த குதிரையில உட்காந்து, எம்மா இறக்கி விடுமா தயவு செய்து, வயிறுலாம் வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிப்பாரு. ஸோ அப்ப என்னன்னா, குதிரை வண்டியில் காந்தியடிகளை ஏற்றி சென்றார். அதனால் காந்தியடிகள் அஞ்சலை அம்மாளை தென்னாட்டின் ஜான்சி ராணி சொல்லிப்பார், எம்மா தென்னாட்டின் ஜான்சி ராணி தயவு செய்து இறக்கி விடுமா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. இதான் அவங்களுடைய, நான் அஞ்ச மாட்டேன், இறக்கிவிடும், என் பொண்ணை நீங்க படிக்க வச்சிருக்கீங்க, வாரதால கொண்டு லீலாவதின்னு படிக்க வச்சிருக்கீங்க, என் அம்மா கண்ணு நல்லா இருக்காங்களா,
ஏம்மா நல்லா இருக்கிறது விடுமா, என்னை முதல் இறக்கி விடுமா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பார். இதான் அங்கே நடந்தது. அடுத்தது அடுத்த அம்மா அம்புச்சுத்தம்மா. அஞ்சலை அம்மாள்னா அது கடலூர். அம்புச்சுத்தம்மா பணக்கார அம்மா. சொல்லும் போதே ஒரு பாசத்தோட. 99 அவங்க 90, இவங்க 99. 90 99 ரைட்டா. ஜனவரி 8ஆம் நாள் பிறந்தாங்க. வீட்டிலேயே அந்த பர்த்டே டேட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா பர்த்டே கொண்டாடணும்ல. அவங்க ஏழை, அவங்க பணக்காரவங்க ஞாபகம் வச்சுக்காங்க, சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்காக. அவங்களும் தன்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து தான் பண்ணாங்க பாவம். ரைட்டா. 8ஆம் நாள். சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலம் எல்லாமே. கஸ்தூரிபாயின்னு எளிமையான தோற்றம் கொண்டவங்க, எளிமையாக வாழ்ந்தாங்க, பட்டு பகட்டு இல்லாமல் நல்லா வாழ்ந்தாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேர் கோதை. எனக்கு பணக்காரவங்கனாலே 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. கோதை நாயகி அம்மாள், ருக்குமணி லட்சுமிபதி, இவங்களோட நட்பு கொண்டு பெண் அடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. ஏன்னா தனியாக கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் வசதியானவங்கனால ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து குரல் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னா, நிறைய போராட்டங்களில் சிறையில் இருந்த போதும் தளராது மொழியில நிறைய கற்றுக்கிட்டாங்க, தமிழ் மொழி. காந்தியடிகள் தத்தெடுக்கப்பட்ட மகள். காந்தியடிகள் இவங்க தத்தெடுத்துக்கிட்டார். வசதியான மகனால தத்தெடுத்துக்கிட்டாரா, அவர் ஷார்ட்கட்டுக்காக. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் இவர். தத்தெடுக்கப்பட்ட மகள் இவங்க, தத்தெடுக்க மகள். ஆனால் அங்கே தத்தெடுத்தது யார? அம்மா கண்ணு லீலாவதியை. அது அஞ்சலி அம்மாளோட மகன். 9 வயது மகளான நீலன் சிலை அகற்றும் போராட்டம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து உங்கள் அப்பா பேரை இணைச்சு, இந்த அம்மா காந்தியடிகள் உங்க அப்பா பேர் சீனிவாச காந்தி நிலையம் என்னும் தொண்டு நிறுவனத்தையும் ஆரம்பிச்சாங்க. தொண்டு நிறுவனத்தையும் ஆரம்பிச்சாங்க. நான் வந்து டீ கடை ஆரம்பிச்சாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த வார்த்தையை கவனிக்கிறேன். தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சாங்க மக்களுக்கு நல்லது செய்ய. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, அம்புச்சுதம்மா தமது 70 ஆண்டு நினைவாக 4 கண்ட பாரதம் அப்படிங்கிற ஒரு அரிய நூலை எழுதியிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு 64 நேரு இறந்த வருஷம். அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கிடைச்சிருக்கு. பத்மஸ்ரீ அவார்டு கிடைச்சிருக்கு. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாண்டும் நனி சிறந்தனவே. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும், அந்த நாடு தமிழ்நாடு, பொன்னாடு பாரதியார் தான். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடாலே பாரதியார் தான். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இது கொஞ்சம் பார்த்துக்காங்க. பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், பார்த்துக்காங்க. அதே மாதிரி ஓர் மாவட்டங்கிறது சரியா, ஒரு மாவட்டம் சரியா? அதாவது அமைச்சர் இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தால் ஓர்னு வரணும். மாவட்டம் அந்த இடம் இருந்தால் ஒருன்னு வரணும். பார்த்தீங்களா? இரு இது ஒரு மாவட்டம் அப்படின்னு வரணும். அவரது மகனோடு இல்லை, அவருடைய மகனோடு. மேற்கொண்டாருக்கு இக்கு வராது. இப்போ அந்த சுற்றுலா இச்சு வரணும். கண்டதை குறவை இக்கு வரணும். அவர்தான் கலைஞர் அப்படி சொல்லக்கூடாது. அவர்தாம் கலைஞர் அப்படி சொல்லணும். அவர்தாம், தான் இல்லை. ரைட்டா? திருமந்திரம், திருமூலர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஏன்னா உடம்பு போயிடுச்சுன்னா உயிர் போயிடும், அப்போ எனக்கு அறிவு போயிடும். அப்போ உடம்பை வளர்க்கணும், அதனால உயிரை நான் பாதுகாக்கணும். அப்போனா தான் எனக்கு ஞானம் அறிவு எல்லாத்தையும் கிட்டுங்கிறதுல தெளிவாக இருந்தார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவார். உடம்பு அழிஞ்சு வச்சுன்னா உயிரும் போயிடும், அதனால உடம்பை வளர்த்தேன், அதனால தான் உயிரை அழிவுலேருந்து காத்தேன் அப்படின்னு திடமாக இருக்கார். ஸோ மூலன் என்னும் பெயர், திரு என்னும் பெயருடைய மரியாதைக்குரிய திருமூலர்னு வந்துச்சு. 5ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. 5 ரூபா டாக்டர் ஒரு. திருமந்திரம், திருமூலர். திருமந்திரம் படிச்சிங்கன்னா பல்பொடியாக 5 ரூபாய்க்கு வாங்கி விளக்குவீங்க. நாட்டு மருந்து கடையில் பல்பொடி கிடைக்கும். இந்த காலையில் ப்ரெஷ் பண்ணி விளக்குவோம், நைட்டு வந்து கையில் வந்து அந்த பொடி, நாட்டு பொடியை வச்சு கொஞ்சம் இப்படி கையில் விளக்குனா ஓரளவுக்கு எனாமலை வந்து பாதுகாக்கலாம். ரைட்டா? அது என்ன திருமந்திரம், அந்த கான்செப்ட் நல்லா இருக்கு. அதுக்காக திருமந்திரம் பேஸ்ட்டு அப்படி சொல்கிறேன். அப்போ பல் இப்படி விளக்கிட்டா காலில் இருந்துக்கும் ப்ரெஷ் விளக்கலாம். அது ரெண்டுக்கும் நம்ம அந்த இது பண்ணிக்கலாம். காலப்போக்கில் உங்களுக்கு இது ரெண்டுமே கரெக்டாக கன்விட்டு இருந்தால் பொடியே நமக்கு கரெக்டாக இருக்கும். ரைட்டா? நம்ம வெறும் ப்ரெஷ் மட்டுமே காலை மதியனால தான் நமக்கு இந்த எனாமல் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை வரும். ரைட்டா? இது 5 ரூபா டாக்டர் மாதிரி. திருமந்திரம் 5 ரூபா. ஏன்னா 5ஆம் நூற்றாண்டு முற்பகுதி. சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை தான் திருமந்திரம். தமிழ் 3000 என்னும் வேறு பேர் உண்டு இதுக்கு. திருமந்திரத்துக்கு தான் தமிழ் 3000 வேறு பேர் உண்டு. 3000 பாடல்களை கொண்டது இது. 3000 பாடல்களை கொண்டது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதான் திருமந்திரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதான் திருமந்திரம். யாராவது மந்திரவாதிட்ட போனால் சொல்லுவாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லு, நீ எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன். சொல்லுங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், மந்திரம். இதுதான் மந்திரம், அவ்வளோதான். தேம்பாவணி, வீரமாமுனிவர், கிறித்துவ களஞ்சியம். நகைசை, பகைசை, முகைசை, குகைசை. குழந்தை இயேசு புன்னகை பூத்தார். அந்த இடத்துல எப்படி பிறந்தாரு, அந்த அழகான அந்த இடத்துல குகையில எப்படி இருந்துச்சு, அப்படியே அவர் பிறந்த உடனே அப்படியே அந்த அன்பு எப்படி இருந்துச்சு, அந்த காட்சி எப்படி இருந்துச்சு, அந்த பூ போல அந்த திருமேனி, அந்த மகன் எப்படி இருந்தாருங்கிற அழகா சொல்லியிருப்பாங்க. நகைசை, பகைசை, எதையாவது செய், அப்படின்னா தான் வீரம், அதான் வீரமாமுனிவர். ஸோ நகைசை, பகைசை, முகைசை அப்படின்னு வந்துட்டா வீரமாமுனிவர். என்னது? வீரமாமுனிவர். ரைட்டா? பாடல் வரி பார்த்தாலே சொல்லிடணும். வீரமாமுனிவரை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம்.
இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். இலக்கிய நூல்கள் வந்து ஞானாபதேசம், வீர நல்ல நல்ல வீரமா இருக்கிறவங்களுக்கு, ஒரு வீரத்தோட இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்றதெல்லாம் பிடிக்காது. பரமார்த்த குரு கதை, குருவை மதிப்பாங்க. திருக்காவலூர் கலம்பகம் நல்ல காவலா இருப்பாங்க. தொன்னூல் விளக்கம் தொணத்தொன்னு பேசினா பிடிக்காது. கித்தேரியம்மாள் அம்மானை, கித்தேரியம்மாள் அம்மானை, அம்மானை அம்மா கிட்ட பொதுவாக ஆசீர்வாதம் வாங்குறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இந்த தேம்பாவணி, தேம்பா பிளஸ் அணி, வாடாத மாலை, அல்லது தேன் பிளஸ் பா பிளஸ் அணி, தேன் போன்ற இனிய பாடல்களான மாலை. தேம்பா பிளஸ் அணினா வாடாத மாலை அப்படின்னு அர்த்தம். தேன் பாப்புனா தேன் போன்ற இனிய பாடல்களான மாலை. இயேசு பெருமானுடைய வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரை தலைவராக கொண்டு, இயேசு பெருமானுடைய வளர்ப்பு தந்தையாரு சூசையப்பர், அவர் தலைவராக கொண்டு பாடப்பட்டதுதான் இது. இது கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம், காப்பியம் கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மொத்தம் 3 காண்டம், அப்படியே 36 படலம், அப்படியே 3615 பாடல்கள். முதல் 3 போட்டுக்காங்க, அடுத்து 36 போட்டுக்காங்க, அடுத்து 36 15, அவ்வளவுதான். 3 36 36 15, 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல். நீங்க எழுதி பாருங்க சைட்ல, நீங்க சைட்ல எழுதுங்க 3 அப்படி 36 3615 அப்படி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து நாடக கலை. ஸோ நாடக கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்கவே, இந்த இருக்கு நாடகங்கிறதுக்கு கூத்துக்கலைன்னு ஒரு பேர் இருக்கு, போல செய்தல்னு ஒரு பேர் இருக்கு. நாடகனாலே கூத்து தான், அதுக்கு ஒரு போல செய்தல் இருக்கு. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் நாடகமேத்தும் நாடகக்கணிகை என்று நாட்டியத்தோடு மாதவியை குறிப்பிடுகிறார். நாடகமேத்தும் நாடகக்கணின்னு மாதவியை யார் சொல்றா? சிலப்பதிகாரத்துல சொல்றாங்க. அதான் நாடகம், நாட்டியம், கூத்து எல்லாம் ஒண்ணுதான். பரிதிமார் கலைஞர் இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ், பரிதிமார் கலைஞர் இவங்கெல்லாம் வருவாங்க. இது நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்காங்க. பரிதிமார் கலைஞர் செய்யுள் வடிவில் இயற்றிய தம் நாடகவியல், செய்யுள் வடிவில் வந்தாலே பரிதிமார் கலைஞர் தான். செய்யுள் வடிவில் வந்தாலே யார் தான்? பரிதிமார் கலைஞர் தான். நம்ம கலைஞரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கலைஞரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்க தெரியுமா? கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, நாடக தலைமை ஆசிரியர் யார் அப்படின்னா சங்கர். நாடக பேராசிரியர் யார்? இவர் தான் பேராசிரியர், பரிதிமார் கலைஞர். ஏன்னா கலைஞரோட ஃப்ரெண்டு பேராசிரியர் அன்பழகன் இருந்தார்ல, அதனால ஷார்ட்கட்டை தான். நாடக தந்தை யாருன்னா பம்மல் சம்பந்தனார். பம்மல் கே சம்பந்தத்துல கமலஹாசன் தான் நடிச்சிருப்பார். நல்ல நாடகத்துக்கு தந்தை அவர் தான். நல்ல நடிப்பு நல்லா சொல்லி கொடுக்குறவர் தான். கமல் வந்து நல்லா நடிப்பார்ல. இப்போ நாடக தந்தைனா அவரு, நாடக பேராசிரியர்னா இவரு, நாடக தலைமை ஆசிரியர்னா சங்கர சுவாமிகள். இந்த 3 வச்சுக்காங்க. நாடகவியல்னா இவரு, நாடக தமிழ்னா அவரு. நாடக தமிழ்னா யாரு சார்? நாடக தமிழ்னா பம்மல். நாடகவியல்னா இவர். நாடகவியல் என்னும் நூலில் நாடகம், அதன் விளக்கம், அதன் வகை, எழுதப்பட வேண்டிய முறை, நாடகம் எப்படி எழுதணும், நடிப்புக்குரிய இலக்கணம் என்ன, நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் என்ன, நாடகத்தை எப்படி எழுதணும், அந்த முறை, நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் இதெல்லாம் வந்து கலைஞர் தான். நம்ம கலைஞர் கருணாநிதியை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நாடகவியல்னா பரிதிமார் கலைஞர். நாடகம் எழுதுறதுக்கான முறை என்ன, அதற்கான இலக்கணம் என்னன்னு சொன்னது பரிதிமார் கலைஞர். சுவாமி விபுலானந்தருங்கிறது மதங்க சூளாமணின்னு எழுதியிருப்பார். விபு மதங்க சூளாமணி எழுதியிருப்பார், அதை விட்டுருங்க. மறைமலடிகள் சாகுந்தல நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல்களாகும். அது மறைமலடிகள் சாகுந்தலம். நாடக பேராசிரியர் யாருன்னா பம்மல். பேராசிரியர் பம்மல் சம்பந்தனாரா? ஏற்கனவே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இது ஒரு கரெக்ஷன் பண்ணிக்காங்க. நாடக பேராசிரியர் பம்மல் சம்பந்தனார். நாடக பேராசிரியர் பம்மல் சம்பந்தனார். இவர் நாடக தமிழ் எழுதியிருப்பார். சாரி, கரெக்ஷன் பண்ணிக்காங்க. நாடக தலைமை ஆசிரியர்னா சங்கரா சுவாமிகள், பேராசிரியர்னா பம்மல் சம்பந்தனார்னு வச்சுக்காங்க. நாடக தமிழ் என்னும் தம் நூலில் தொழில்முறை நாடக அரங்குகளை பற்றி செய்திகளை நன்கு ஆராய்ந்து எழுதியிருப்பார். இவர் நாடக தமிழ், தொழில்முறை, தொழிலுக்கு தெரிஞ்சவர். கமலஹாசன் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல இருக்காரு, கட்சியில இருக்காரு, எல்லாத்துலயும் இருப்பார். நல்லா தொழில் தெரிஞ்சவர். புரியுது உங்களுக்கு? கட்சி அவருக்கு தொழில் அல்ல, அது சேவை தான். பிக் பாஸ் அவருக்கு ஒரு தொழில் தானே, அந்த மாதிரி. அடுத்து காலம்தோறும் நாடகக்கலை. காலம்தோறும் நாடகக்கலை இது எப்படி வந்திருக்குங்கிற பாப்பா. அப்போ உங்களுக்கு நாடக தமிழுக்கும் நாடகவியலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு, ரைட்டா? இப்போ வந்து 7ஆம் நூற்றாண்டுல மகேந்திரவர்மன் பல்லவன் உங்களுக்கே தெரியும், மத்த விலாசங்கிற நாடக நூலை எழுதியிருப்பார். மத்த விலாசம். அடுத்து 11ஆம் நூற்றாண்டுல ராசராச சோழன் ராசராசேஸ்வரங்கிற நாடக நூலை எழுதியிருப்பாரு. அடுத்து நாயக்க மன்னர் ஆட்சி காலத்துல தான் குறவஞ்சி நாடகங்கள் வந்துச்சு. அடுத்து 17ஆம் நூற்றாண்டுல 7 நொண்டிட்டு நிக்கிற மாதிரி நொண்டி நாடகங்கள் வந்துச்சு 17ல. 18ஆம் நூற்றாண்டுல அருணாச்சல கவிராயர் ராம நாடகம்,
18ல் அருணாச்சல கவிராயின் ராம நாடகம், கோபாலகிருஷ்ண பாரதியாரின் நந்தனார் சரித்திரம், கோபாலகிருஷ்ண பாரதி நந்தனார் சரித்திரம் இதெல்லாம் வந்துச்சு. ஸோ இது எப்படி ஆகுச்சுன்னா, அருணாச்சலம்னாலே அருணாச்சலம்னா சிவன், ஆனா பேரு ராம நாடகம். அங்க பாருங்க கோபாலகிருஷ்ணர், கிருஷ்ணருக்கு இங்க பாருங்க நந்தியை போட்டிருப்பாங்க, நந்தனார் சரித்திரம், இங்க நந்தி. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கும். பட்ட நாமம் தானே. அங்க அருணாச்சலம், இங்க ராமம், இங்க கோபாலகிருஷ்ணன், ஆனா இங்க நந்தனார் சரித்திரம், பாரதியாரி நந்தனார் சரித்திரம். இதெல்லாம் வந்து ஆகியன கட்டியங்காரன் உரைநடைகளோடு முழுவதும் பாடல்களாக அமைந்தன. இது பயங்கரமானது. தெருக்கூத்து, காசி விஸ்வநாதரின் டம்பாச்சாரி விலாசம். எப்படி விபுலானந்தர்னா மதங்க சூளாமணியோ, காசி விஸ்வநாதர்னா டம் 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 டம்னு அடிப்பாங்க, டம்பாச்சாரி விலாசம். பேராசிரியர் சுந்தரனார், மனோன்மணியம் பே சுந்தரனார் இருக்கார்ல, அவர் 1891 பாரதிதாசன் பிறந்தது, அம்பேத்கர் பிறந்தது, அந்த மாதிரி காலகட்டத்தில் நாடக காப்பியத்தில் எழுதி, அப்ப லார்ட் லிட்டன் எழுதிய மறைவழிங்கிற நூலை தழுவி, ஆங்கில கதையை தழுவிதான் இவர் வந்து வடிவமைச்சிருப்பாரு, மனோன்மணியம் பே சுந்தரனார். அதே மாதிரி கதரின் வெற்றிங்கிற நாடகம் தான் தமிழ்நாட்டில் முதன் நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம், கதரின் வெற்றி அப்படிங்கிற நாடகம். அதுக்கப்புறம் தான் தேசிய கொடி, தேசபக்திலாம் வந்துச்சு. சங்கரா சுவாமிகள் நாடக உலகின் இமயமலை. இப்போ சங்கர் டைரக்டர் நினைச்சாருன்னா இமயமலையை உருவாக்கிடுவார். 20ஆம் நூற்றாண்டு கவிஞர் இமயமலையை உருவாக்கிடுவார். அவர் ஒரு தலைமை ஆசிரியர், பேராசிரியர்னா பம்மல், இவர் தலைமை ஆசிரியர். இப்போ கிளியரா இருக்கு, ரைட்டு. இமயமலையை நினைச்சா கூட உருவாக்கிடுவார். அப்படிப்பட்டவர் சங்கரா சுவாமிகள். தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்பட்டு பம்மல் சம்பந்தனார் தந்தை, கமல் தான் தந்தை. ஷேக்ஸ்பியரின் ஆங்கில நாடகங்களை மொழிபெயர்த்துள்ளார். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 90க்கும் மேற்பட்ட நாடகங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் எழுதியிருக்காரு. மனோகரன் நாடகம் 70 ஆண்டுகளாக தமிழ் நாடக மேடையில் புகழ்பெற்று விளங்கியது. மனோகரன் அப்படிங்கிற நாடகம் 70 வருஷமா. பொதுவாக மனோரமா தான் கமல் கூட நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மனோரமா கமல் கூட நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதான் ஷார்ட்கட்டு. மனோகரன் நாடகம் என்பது 70 ஆண்டுகளாக, அந்த மாதிரி 70 வருஷமா ஃபீல்டில் இருந்தாங்க. நாடக மேடை நினைவுகள், அடுத்து நாடக அனுபவங்களையும் நாடக மேடை நினைவுகளையும் எப்படி பிக் பாஸ்ல சொல்றாரோ அதே மாதிரி நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் நூல்களை எழுதியிருக்காரு. அவர் பரிதிமார் கலைஞர்னா இலக்கணம் முறை, அந்த 3 வரி தான். இவர் நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி, நாடக தமிழ்னா என்ன, அதுக்கப்புறம் நாடக மேடைனா என்ன, தன்னுடைய அனுபவம்னா என்ன, இந்த மாதிரி நிறையா சொல்லியிருந்திருக்காரு பம்மல் சம்பந்தனார். 1942 மதுரையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஒரு இதில் வந்து ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா ஔவையாருக்கு நடிக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ தி.க. சண்முகனார் வந்து ஔவையாராக நடிச்சிருந்துருக்காங்க, ஔவை சண்முகனாராக நடிச்சிருக்காங்க. இங்கே வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லியிருப்பாங்க, அங்கே ஔவையாரே வெளியேறுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க, அதை ஷார்ட்கட்டு. ஸோ ஔவை சண்முகனார், ஔவை சண்முகின்னு கூட ஒரு படம் வந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். நாடக சாலையொத்த நற்காலை சாலை ஒன்று நீடுலில் உண்டோ நிகழ்த்து என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. விநாயகர் கோயில் எங்கே இருக்கும், ரோட்டோரமாக தான் இருக்கும். அதான் நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலில் உண்டோ நிகழ்த்து. அப்போ ரோட்டோரமாக தான் விநாயகர் இருப்பாங்க. ஸோ அதான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. நாடக சாலைன்னு நாங்கள் வந்துட்டாலே ரோட்டோரமாக விநாயகர். இப்போ நீங்கள் எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுப்பா இன்னும் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, எந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் விநாயகரை கும்பிட்டு தான் ஷூட்டிங் தொடங்குவாங்க. இப்போ நாடக சாலையில் விநாயகர் இருப்பார், அதான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்து கம்பராமாயணம். இந்த சோலைதோறும் சண்பக காடு அப்படின்னு வந்துட்டாலே கம்பர் தான். சண்பக காடு, இந்த வனம் இப்படி வந்துட்டாலே கம்பர் தான். சரையாரை பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. கம்பரை பற்றி நம்ம 10th நல்லா பார்ப்போம். இது ஒரு வழிநூல், ஏற்கனவே பார்த்துருப்போம். என்னென்ன காண்டம், பாலகாண்டம், அவர் பிறக்கிறது, அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், இப்படிலாம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அடுத்து உத்திர காண்டம்னு ஒன்று இருக்கும், அது 7வது காண்டம், அது ஒட்டக்கூத்தர் எழுதுனது. இவர் 6 காண்டம் எழுதியிருப்பாரு. உத்திர காண்டம் 7வது காண்டம், அது ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பார். காண்டம் அப்படிங்கிறது பெரும்பிரிவு, படலம் அப்படிங்கிறது உட்பிரிவு. இது பாலகாண்டத்தில் ஆற்று படலத்தில் பற்றி சொல்லியிருப்பாங்க. சரையாரோட ராமர் பிறக்கிறத பற்றி இருக்கும் பாலகாண்டம். அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், 6 காண்டம். இதை வரிசையாக தான் இருக்கணும், இதை ஆர்டரும் மாற்றக்கூடாது. விழுதும் வேறும், பாரதிதாசன் காமெடி. இந்த விழுதுகள் தூண்களை பார்த்துட்டு பயந்து போய் பேய என்னமோன்னு சொல்லிட்டு பயந்து ஓடுவாங்களாம். இது ஒரு காமெடியா, இது சிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசன். அப்படித்தான் இருக்கும் பாரதிதாசன். இந்த அழகின் சிரிப்பு, விழுதும் வேறும்.
திருவருட்பா பாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் யாரு? ராமலிங்க அடிகளார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். ராமலிங்க அடிகளார் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழர் வானியல் இது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். உலகம் ஐம்பூதங்களாகிய நிலம் நீர் இந்த மாதிரி வெளிப்படையா சொன்னா, நிலம் நீர் காற்று இந்த மாதிரி எல்லாத்தையும் வெளிப்படையா சொன்னா அது தொல்காப்பியம். இந்த மாதிரி வெளிப்படையா எல்லாத்தையும் சொன்னா அது என்னது? அதுக்கு பேரு தொல்காப்பியம். நிலம் நீர் காற்று இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி சொன்னா அதுக்கு பேரு தொல்காப்பியம். மறைச்சு வச்சு சொன்னா அது பேர் புறநானூறு. நிலம் நீர் வெப்பம் காற்று வானா உலகம் ஐம்பூதங்களாகிய இந்த மாதிரி நிலம் நீர் தீ வலி விசும்பு இப்படி அஞ்சும் அப்படின்னு சொல்லி வந்தா தொல்காப்பியம். இங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா புறநானூறுல எல்லாம் சொல்லிட்டு ஐம்பெரும் பூதங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி சொன்னா புறநானூறு. உலகம் உருண்டையா தட்டையாங்கிற பிரச்சனை வரும்போது முன்னாடியே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். 15ஆம் நூற்றாண்டில் தான் போலாந்து நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் கிராப்ஸ் என்பவர் உலகம் தட்டை இல்லை உருண்டையானதுன்னு சொன்னார் 15ஆம் நூற்றாண்டுல. ரைட்டா? 15ஆம் நூற்றாண்டுல தான் சொன்னாங்க. நிக்கோலஸ் கிராப்ஸ் சொல்றாரு. ஆனா நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம்யா, சுழன்று ஏற்பினது உலகம் திருக்குறள்ல அப்பயே சொல்லிட்டோம். 1031வது குறள், 1031வது குறள் சுழன்று ஏற்பினது உலகம் நாங்க அன்னைக்கே சொல்லிட்டோம். அடுத்து ஞாயிற்று காட்சி. சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகளும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு ஓட்டுறதும் மாமலை ஓட்டுறதும் மாமலை ஓட்டுறதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க அறிவியல் ரீதியா. சிலப்பதிகாரத்துல ஞாயிறு வட்டம்னு சொல்லியிருந்திருக்காங்க புறநானூறுல. ஞாயிறு ஓட்டுறதுன்னு சொன்னா அங்க, ஞாயிறு வட்டம் சொன்னா புறநானூறு. ஞாயிறு வட்டம் அப்படின்னு சொன்னா புறநானூறு. அதான் போட்டிருப்பாங்க. செஞ்ஞாயிற்று, இந்த பாருங்க இந்த வார்த்தை பாருங்க, செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலவும். இதுக்கு ஷார்ட்கட் என்ன வச்சிருப்போனா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே செலவு வந்துடும். புறநானூறு வீட்டை விட்டு வெளியே போனா, புறநானூறுனா வெளியே தானே, வீட்டை விட்டு வெளியே சண்டே சென்னையில் பார்த்தீங்கன்னா சண்டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சார் கிருஷ்ணன் சார்லாம் சொல்லுவார், வெளியே போனால் அவ்வளோதான், கையில் ஒரு 1000 ரூபாலாம் வெளியே போக முடியாது ஒரு நாள் போனால். மினிமம் நான் சொல்கிறது மினிமம். நீ அதுக்காக 10 பேரோட போனால் ஆகாது, 2 பேர் போனாலே மினிமம் 1000 ரூபா செலவாயிருமா. ரொம்ப புறநானூறு. திங்கள் தோற்றம். திங்கள் தோற்றம் ஞாயிற்றைய நாள் மீன் சொல்றான், தானே ஒளிவிடக்கூடியது, அதனால நாள் மீன் சொல்றான். ஒளியை வாங்கி பிரதிபலிச்சா அது கோல் மீன் சொல்லுவோம். ரைட்டா? மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாலி மதி. காதலை வாலி மதி குறள், திருக்குறள் தான். மாதர் முகம்போல் ஒளிவிட, அந்த ஒளி வீசுறாங்கல்ல, அந்த அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. திங்களுக்கு தானாக ஒளிவிடும் தன்மை இல்லை, அதை வாங்கி அது ஒளி வீசுதுங்கிறாங்க. திங்களை பாம்பு கொண்டற்று, இதுவும் திருக்குறள் தான். திங்களை பாம்பு கொண்டற்று, இதுவும் திருக்குறள் தான். இது எல்லாமே மாதர் முகம்போல் ஒளிவிடனாலும் திருக்குறள் தான். திங்களை பாம்பு கொண்டற்று, இந்த சந்திர கிரகணத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, திருக்குறள் தான் எல்லாமே. அடுத்து சிவப்புக்கோள், செந்நிறமா இருக்கிறது சிவப்புக்கோள், வெண்மை நிறம் தான் வெள்ளிக்கோள். சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து விடியலை உணர்த்தோன்னா விடிவெள்ளின்னு சொல்றாங்க. புதுசா கண்டறிந்த கோள் தான் புதன் சொல்றாங்க. அதுக்கு பேர் அறிவன் ஒரு பேர் இருக்கு, அதுக்கு பேர் அறிவன். புதனுக்கு அறிவன் சொல்லி ஒரு பேர் இருக்கு. வியா என்றால் பெரிய, அப்ப நிறைந்த அப்படிங்கிற பொருள் போடும். அதனாலதான் வியாழன் பெரிய கோளா இருக்கான வியாழனை சொல்றோம். சனிக்கோளுங்கிற காரிக்கோள்னு சொல்லுவோம், ஏன்னா கந்தகம் நிறைய இருக்கலாம், தீப்பிடிச்சு எரியும், அதனால அதை காரிக்கோள்னு சொல்றோம். வளவனியவா வான ஊர்தினா புறநானூறு தான். அப்பயே சொல்லியிருக்காங்க வளவனியவா வான ஊர்தினா வானூர்தியை பத்தி, ஃபிளைட்டை பத்தி அன்னைக்கே சொல்லியிருந்திருக்காங்க புறநானூறுல. வளவனியவா வானூர்தி. வான்வெளி பயணங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணியில மயிர்பொறி விமானத்துல போனதை பத்தியும், கம்பராமாயணத்துல ராவணன் செலுத்திய புட்புக விமானம், பெருங்கதையில் வானூர்தி வடிவம், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வானூர்தியை பத்தி சொல்லியிருக்காங்க. வளவனியாவா வானூர்தி அப்படின்னா புறநானூறுனா ஃபிளைட் வெளியே தானே போகும், வீட்டுக்கு வெளியே தானே போகும், அதான் புறநானூறு. வில்லி பாரதம். வில்லி பாரதம், வில்லி புத்துரர். யான் பெற்றேன் யான் பெற்றேன் 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 பெற்றேன்னு ஒருவர் அம்பு நெஞ்சில வாங்கிட்டு நான் பெற்றேன் நான் பெற்றேன் நான் பெற்றேன். உங்களை யாரு போருக்கு போக சொன்னது? எங்களை மாதிரி வீட்டில் டிஎன்பிசி படிச்சிருக்கலாம். வில்லிபுத்தூரர், இவரை ட்ரிபிள் வின்னு சொல்லுவோம். ட்ரிபிள் வின்னு ஏன் சொல்றோம்னா, வில்லிபுத்தூரர் வீரராகவர் வக்கப்பகையாண்ட வரபதி ஆட்கொண்டார். வின்னு சொல்லுவோம். 14ஆம் நூற்றாண்டு. என்ன நூற்றாண்டு? 14ஆம் நூற்றாண்டு. வில்லி பாரதம்ங்கிறது 10 பருவம். பருவத்துக்கு அப்ப 100 பாடல்களை கொண்டு, அப்ப 4350 விருத்த பாடலால் கொண்டது. 10 பருவம். வில்லி பாரதம்ங்கிறது 10 பருவம், 10 அம்பு எய்கிறாங்க. ஆனா அது மருத்துவ செலவு எவ்வளவு ஆகுது? 4350. 4350 இதை யாவும் வச்சுக்காங்க. 4350 4350 ரூபா அவங்க மருத்துவ செலவு வில்லி பாரதத்தை பொறுத்த அளவுக்கு. இது 8ஆம் பருவமாகிய கண்ணபருவம். அப்ப கண்ணபருவம் தான் 8ஆம் பருவம். வில்லி பாரதம்னா மொத்தம் 10 பருவம். யார் கவிஞன்? முடிய பிடிச்சு
முடி ஹேர் கலைஞ்சிரும். நான் லைட்டாக ஒரு முடி பிடிச்சி வாத்தியார் யாரா 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 அப்படிங்க பாரு. சார் முடிய விடுங்க சார், எதா இருந்தாலும். அதான் முடியரசன். யார் கவிஞன்னா முடியரசன். அவன் கவிஞன் அல்லன், இவன் கவிஞன் அல்லன், யாரா கவிஞன் யாரா கவிஞன் ஒவ்வொருத்தர் முடிய பிடிச்சி ஆட்டுறாரு. அதான் முடியரசன். அவர் பேர் என்னது? முடியரசன். இயற்பெயர் துரைராசு. துரைராசு. துரை மாணிக்கம்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் தான் துரை மாணிக்கம். இவர் துரைராசு. ராசு முடி வெட்டிக்கடா கண்ணு அப்படி. சுப்பு SS முடியரசன் சொல்லுவோம். சுப்புராயலு சீதாலட்சுமி, தேனி மாவட்டம் பெரியகுளம். OPS இருக்கார்ல, அவர் ஏரியா. பூங்கொடி, காவியப்பாய், வீரகாவியம், முடியரசன். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். எல்லாமே முடிய வச்சு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். இவர் தமிழ் ஆசிரியர் இருந்திருக்காரு. மீசு உயர்ந்த காரைக்குடியில் வேலை பார்த்துருக்காரு. இவருக்கு பரம்பு மலையில் நடந்த ஒரு விழாவில் கவியரசுங்கிற பட்டம் குன்றக்குடி அடிகளார் தந்திருக்காரு. இப்போ இந்த வடிவேலு குன்று மாதிரி வச்சிருப்பார் பார்த்துருக்கீங்களா போக்கிரி படத்தில், அதான் குன்றக்குடி அடிகளார். எல்லாமே முடிய வச்சு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். பூங்கொடிங்கிற இதற்காக 66 அவார்டு. காவியத்துக்காக தமிழக அரசு பரிசு, சாகித்ய அகாடமி பரிசுல 66 தமிழக அரசு பூங்கொடிங்கிறதுக்காக அவார்டு கொடுத்துருக்காங்க. பாரதிதாசனுடைய பரம்பரை தலைமுறை கவிஞர்ல இவரும் ஒருவர். ரைட்டா? இவரும் மூத்தவர், கவிஞர்கள் மூத்தவர். அப்ப பெரியார் அண்ணாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் OPS எப்படி சொல்றாருல, அறிஞர் அண்ணா வழியிலே MGR வழியிலே அப்படின்னு சொல்ற மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. தேவநேய பாவனார். மன்னிப்புங்கிறது உருது சொல், பொறுத்து கொள்கை என்பதே தமிழ் சொல். யாரையாவது மேல் போனா சாரிங்க கூட பொறுத்து கொள்கை அப்படின்னு சொல்லணும். ரைட்டா? அவர் சொல்லியிருக்காரு. தேவநேய பாவனார். உலகின் முதல் மாந்தன் தமிழன். தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே, மோஞ்சோரம், ஹரப்பா நாகரிகம், பழந்தமிழ நாகரிகமே என்பது பாவனாரோடைய ஆய்வுல தெரிஞ்சிருக்கு. ஐராவத மகாதேவன் மாதிரி இவர் என்ன தமிழை பத்தி நல்லா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா நல்லா ஞானமா இருப்பார். ஞானமுத்து பரிபூர்ணம். சங்கரன் கோயில் உங்களுக்கு தெரியும். கலசலிங்க யூனிவர்சிட்டி இருக்கும். நம்ம சங்கரன் கோயில் பள்ளியே போனால் சிறுவில்லிபுத்தூர் கோயிலெலாம் போகலாம். ஸோ அவர் பண்டிதர், புலவர், நல்ல வித்துவான், முதுகலை தமிழ், BOL நல்லா. இவருக்கு பேர் பாருங்க, செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர். 174 சிறப்பு பெயர்கள் இருக்கு இவருக்கு. 174 சிறப்பு பெயர்கள் இருக்கு. இவர் யார் வீட்டுக்கு போனாலும் சும்மா தங்கியிருக்க மாட்டார். ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணிட்டு தான் வருவார். பாவனார் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக வேலை பார்த்திருக்காரு. பாவனார் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக வேலை பார்த்திருக்காரு. அரசின் உதவியோடு இந்த அகரமுதலி தொகுதியில வெளிக்கொண்டு வந்தார். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானம் உண்டு. வேலை பார்க்குற இடத்துல, கல்வி நிறுவனத்துல தொடர்ந்து பணியாற்ற முடியாத சொல் வரும்போது எனக்கு வறுமையும் உண்டு, மக்களும் உண்டு, எனக்கு மனைவியும் உண்டு, மானமும் உண்டுன்ட்டு வந்துட்டார் வெளியே. அடுத்து படித்து பணியாற்றிய ராசபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பு. ராசபாளையம் இருக்குல்ல, சங்கரன் கோயில் தானே ஒரு இப்போ ராசபாளையம் பக்கம்தான். அங்க முரம்புன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க பாவனார் கோட்டம் அவரது முழு உருவச்சிலை அங்க இருக்கு. பாவனார் கோட்டம் முழு உருவச்சிலை இருக்கு. நூலகமும் இருக்கு. மதுரையில் நடந்த 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடந்துச்சு. 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு அது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய காலகட்டத்தில், எம்ஜிஆர் காலகட்டத்தில். ஏன்னா 77 எம்ஜிஆர் CM, 87 வரைக்கும் இருந்தார். எம்ஜிஆர் நடத்தினார். அப்போ ஜனவரி 5, 1980 நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபுங்கிற தலைப்பில் சொற்பொழிவாற்றி தமிழருக்கு பெருமை சேர்த்தார். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். அது வேதாச்சலங்கிறது மறைமலடியில தான் வேதாச்சலங்கிறோம். அவங்க மகள் நீலாம்பிகை. அவங்க 2 பேரும் வாக்கிங் போகும்போது ஒரு பாட்டை படிக்கிறாரு. ராமலிங்க அடிகளாருடைய பாட்டு. என்ன பாட்டுனா, பெற்றதாய்தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெருந்தாய் பெற்றுந்தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரே மேவிய உடல் மறந்தாலும், இன்னொரு பாட்டை மனமுறி பாடிட்டே இருக்காரு. அப்ப தேகங்கிறது வட சொல்லுப்பா, யாக்கைங்கிறதான சரியான சொல். அப்ப நம்ம தனித்தமிழ் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே. ராமலிங்க அடிகளாரையே குறை சொல்லிட்டாங்க பாருங்க. இப்போ வேதாச்சலம்னா யாரும் தெரியுதா? அப்ப வேதாச்சலங்கிற பேரை மாத்துங்கப்பா அப்படின்னு தான் மறைமலடிகள். ரைட்டா? அப்ப தேகம்னா யாக்கைன்னு சொல்றாங்க. தேகங்கிறது வடமொழியா, யாக்கைங்கிறது தான் கரெக்டா இருக்கும். அந்த பாட்டு ஒரு யாக்கை திருடி காதல் சுடர்னு ஒரு பாட்டு இந்த பாய்ஸ் படத்துல என்னமோ ஒரு படத்துல வரும்யா, ஜனகணமன் இது ஒரு படத்துல வரும். யாக்கை திருடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வரும். தானா அது? ரைட் ரைட் ரைட். அடுத்து தேன் கொல்லிமலை காட்டுல ஒருத்தர் தேன் எடுக்க போனாரா. நான் சென்றேன், கலைந்தேன், களைத்து போனேன், மலைத்து போனேன், பிழிஞ்சு எடுத்தேன், அது எடுத்தேன், நன்றாக வடித்தேன், அதனை கண்டு மகிழ்ந்தேன், தேன் 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 கழித்தேன். எப்பா சாமி தேன் எங்கடா அப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தேன் 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 கொண்டு வந்துட்டாங்க. கியாபே விஸ்வநாதன் தமிழின் சிறப்பு. கியாபே விஸ்வநாதன் தமிழின் சிறப்பு. தமிழோட சிறப்பு அப்படி சிறப்பான்.
விஸ்வநாதன், நத்தம் விஸ்வநாதன் உங்களுக்கு தெரியுமா? எம்எல்ஏவா இருந்தார்ல, எக்ஸ்எம்எல்ஏ நினைக்கிறேன், இப்போ எம்எல்ஏவா இருக்காரா என்னன்னு தெரியல. ரைட், ஓகே. அவர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு தேனின்னு கொண்டு வாங்கடான்னு. ஐயா போனேன்னா அப்படி அப்பா தேன் இருக்கா இல்லையான்னு கேட்டிருந்திருப்பார் விஸ்வநாதன். அப்போ தமிழின் சிறப்புன்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க? தமிழின் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து, தமிழ்நாட்டில் ஏட்டு தமிழுக்கும் வீட்டு தமிழுக்கும் வேற்றுமை உண்டு. ஏட்டு தமிழுக்கும் வீட்டு தமிழுக்கும். ஜன்னல் அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம சொல்ல இல்லை. ஜன்னல்ங்கிறது ஒரு தமிழ் சொல் அன்று போர்ச்சுகீசிய பதம். போர்ச்சுகீசிய பதம். ஜன்னலுங்கிறதுக்கு காதலர்ங்கிற பேரா, காலதர்னு பேரா. காலதர், காலதர். ஏன் சார் காதலருங்கிறியா? ஷார்ட்கட்டு அதான். இப்போ ஜன்னலில் தான் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், என்னத்த அப்படின்ட்டு இப்போ ஜன்னலில் தானே சிக்னல் கொடுப்பாங்க சினிமாவில். அந்த மாதிரி காதலர் அப்படிங்கிறத காலதர் மாற்றிக்காங்க. ஜன்னல்னா காலதர். அதாவது கால் என்றால் காற்று, அதர் என்றால் வழி. அந்த காற்று வரும் வழி. அதான் நீங்கள் ஆசாரி வரும்போது சொல்லுங்க, அண்ணே காலதர் என்னன்னு பாருங்கண்ணே, கரெக்டாக பாருங்கண்ணே. என்னது காலதரா அப்படின்னானையா? ஜன்னல்ண்ணே, எப்படி அதெல்லாம் உனக்கு தெரியுது? எதா இருந்தாலும் சாப்பிட்டு பேசுமனே வானே அப்படின்னு அவருக்கு விருந்து வைங்க. என்ன விருந்து? தமிழ் விருந்து வைங்க. ராப்பி சேதுப்பிள்ளை தமிழ் விருந்து. தமிழ் இன்பம்னாலும் ராப்பி சேதுப்பிள்ளை தான். இன்பம்னா சுரதா, தமிழ் இன்பம்னா ராப்பி சேதுப்பிள்ளை தான். தமிழ் விருந்து ராப்பி சேதுப்பிள்ளை தான். தமிழ் சிறப்புனா விஸ்வநாதன். தமிழின் சிறப்புனா விஸ்வநாதன். தேன் 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 தேன்னு கொண்டுட்டாரு. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் வருகை பருவம். இதுதான் 10 பருவம். முத்துக்குமாரசாமி பிள்ளைன்னா குமரகுருபரர். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்னா குமரகுருபரர். தெரிஞ்ச ஒன்று தான், ஏற்கனவே நம்ம புது புக்கிலே படிச்சிருப்போம். வைத்தீஸ்வரன் கோயிலை வச்சு தான் வரும். குமரகுருபரர் எஸ் குமரகுருபரர், எஸ் முடியரசன், அது மாதிரி தான் எஸ் குமரகுருபரர். சண்முக சிகாமணி கவிர சிவகாமி திருவைகுண்டம் ஊர். கந்தர் கலிவன்பா, இதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் முத்துமலையை வாங்கிட்டு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன். ரைட்டா, ஏற்கனவே என்னுடைய வீடியோக்கள் பார்த்ததுன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்து வரும்போது திரும்ப சொல்லுவேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் கந்தா எனக்கு நியாயம் வேண்டும், என்ன வேண்டும்? எங்கே மீனாட்சி? எப்பா கால் வலிக்குன்னு டியூட்டி மாற்றிருக்கோம். அதெல்லாம் கிடையாது, எப்பா அவசரப்படாங்க, இந்த மாலையை வாங்கிக்காங்கன்னு சேலவழி மாலை. திருவாரூர் மும்முனி கோவை நீதி நெறி விளக்கானுங்க, நீதி வேண்டும். இது மதுரையில் நடந்த விஷயம். இவருக்கு முத்துமானிய மீனாட்சியுமே வந்து முத்துமலையை அணிஞ்சிருப்பாங்க. இது ஒரு ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தமிழ் வடமொழி இந்துஸ்தானி. இந்த இந்துஸ்தானிங்கிறது தமிழ் மொழியில இவங்க மட்டும்தான். எப்படி ஆறுமுக நாவலருக்கு சமஸ்கிருதம் வருதோ, யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலருக்கு தானே சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு டிடிஎட் ப்ரொஃபஸர் அவர் இல்லை, ஒருத்தருக்கு சமஸ்கிருதம்னு சொல்லி வந்திருக்கோம். அவர் எப்படி சமஸ்கிருதம் விரிவுரையாளர். அவர் இல்லை, ஆறுமுகம் இன்னொருத்தர், யாழ்ப்பாணம் அவர் இன்னொருத்தர். அவர் எப்படி சமஸ்கிருதம் அவருக்கு தெரியுதோ அதே மாதிரி இந்துஸ்தானி இவருக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நான் பிச்சமூர்த்திக்கு ஓரங்க நாடகங்கள் நல்லா தெரியும். அந்த மாதிரி 96 சிற்றிலக்கியங்கள் 1 10 பருவம், பருவத்திற்கு 10 பாடல் 100 பாடல்களை கொண்டது. ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் தமிழ் 2 இருந்துச்சு. 7 பருவம் பொதுவான பருவம். இது முதல் பருவம் காப்பு, கையில் ஒரு காப்பு தான் போடுவோம். செங்கீரை 2ஆ பிரிக்கலாம், செம்மை ப்ளஸ் கீரை. தாள் 3வது தாள், 4வது சப்பானி. சப்புன்னு அரைஞ்சா 4 விரல அரைங்க, 5 விரல அரையாதீங்க. முத்தம் 5 விரல்ல குழந்தைய எப்படி முத்தம் கொஞ்சணும். முத்தம் 6னா வரும் வருகை. இதெல்லாம் 6. இந்த 6 பருவம். அம்புலினா 70 திரைப்படம், அம்புலிங்கிற திரைப்படம் 70. இது ஷார்ட்கட்டு. இந்த 7 ஓகே, இது நிறைய டைம் நடத்திருக்கேன், இப்போ பார்த்துக்காங்க. அப்போ பொதுவானவை இது 3 பருவங்கள். சிற்றில் சிறுபறை சிறுதேருங்கிறது ஆண்பால். அம்மானை கிழங்கு ஊசல் அப்படிங்கிறது பெண்பால். புள்ளிருக்கு வேலூரில் வைத்தீஸ்வரன் கோயில் இருந்திருக்கும் முருகப்பெருமானின் பெயர் முத்துக்குமாரசாமி. புள்ளிருக்கு வேலூரில் வைத்தீஸ்வரன் கோயில் எழுந்தருளுள்ள முருகப்பெருமான் அவருடைய பெயர் தான் முத்துக்குமாரசாமி. முத்துக்குமாரா அப்படின்னு. இலக்கியத்தில் நகைச்சுவை, சிரிப்பே வராது. இந்த படம் முடிய போகுது, 88 பேஜில் 81 வந்துட்டோம். இலக்கியத்தில் நகைச்சுவை முடியல. தொல்காப்பியம் எல்லல், இளமை, அறியாமை, மடமை ஆகிய 4 காரணங்களால் நகைச்சுவை தோன்றும். சரி, எல்லல், இளமை, மடமை, அறியாமை, ஆமாம் தோன்றும். வள்ளுவர் சொல்லியிருக்கார், நகல்வல்லர். வள்ளுவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரிஞாலம்னு சொல்லியிருக்காரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே, அஞ்சலை அரக்க அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டு அஞ்சலை அரக்கன்னா கம்பராமாயணத்தில் வாளும் போய் அந்த வாள் காமெடி, அந்த குரங்கு காமெடி கம்பராமாயணம். அதாவது ஆஞ்சநேயர் போவார்ல, அனுமன் அது கம்பராமாயணம். அடுத்தது காளி தேவியை சூழ்ந்திருந்த பேய்களின் தோற்றத்தை பற்றி கூறும்போது, காளி தேவியோட சூழ்ந்திருக்கும் பேய்கள்னா பாவனார் தான் வருவார் நினைக்கிறேன். ஜெயங்கொண்டார்
காளி தேவியோட இது ஒன்று ஜெயங்கொண்டார் காளி தேவியோட அந்த பேய் எப்படி வரும் கற்பனைக்கு, அந்த காமெடிக்கு ஜெயங்கொண்டார். கவி காலமேகம் இருபொருள் தருமாறு சொற்களை பாட்டில் அமைத்து பாடுவதில் வல்லவர். இது வந்து பார்த்தீங்கன்னா காலமேகம், கவி காலமேகம். இது காலமேக புலவருடைய பாட்டு. வாழெங்கே காலெங்கே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாட்டு. இது காலமேக புலவருடைய இது. காலமேகம் ஒரு முறை ஆச்சரியமிருந்து பருவதற்கு மோர் வாங்கியிருக்காரு. அப்போ மோராக தெரியவில்லை நீராக தெரியுதுன்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணியிருக்காரு. சொக்கநாதரும் ஒரு காமெடி பண்ணியிருக்காரு. மிருதங்க வாசிக்கிற பார்த்தா டம்னு சிரிப்பாக தான் வருது. எருவு தட்டுற மாதிரி இருக்குமா, மிருதங்கம் தட்டுற மாதிரிலாம் சொக்கநாதர் ஒரு காமெடி பண்ணியிருக்காரு. பாரதிதாசனும் காமெடி பண்ணியிருக்காரு. அயலான் வீட்டில் எட்டி பார்க்காதேன்னு சொல்லி அவர் ஒரு காமெடி பண்ணியிருக்காரு பாரதிதாசன். தேசிய விநாயகம் பிள்ளையும் பார்த்தீங்கன்னா மருமக்கள் வழி மான்மியம், மருமகனாக வருகின்ற பள்ளியில் பயில்கின்ற முறை, அது வந்து என்னத்தை பணைய வச்சாரு அப்படிங்கிறது விநாயகம் பிள்ளை, தேசிய விநாயகம் பிள்ளை. விநாயகர் கோயிலில் போய் பணைய வச்ச மணிக்கு அது இவர் ஒரு காமெடி பண்ணியிருப்பார். ஸோ இந்த காமெடி தெரிஞ்சா வேலை ஈஸி. இது வந்து ஏன்னா இதை கடைசியில் எப்பவுமே வச்சிருப்பேன் நான். பாக்கள் வெண்பா, இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கழிப்பான் இருக்கும். இது குரல் வந்தா குரல் வெண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணிமைத்த லாலடிகள் வந்திருக்குல்ல, கண்ணும் நோக்கினால் நேரிசை வெண்பா. அடுத்து ஆசிரியப்பாவுக்கு என்னன்னா நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ, நான் ஆசிரியர் வந்து என் வேலையை பார்க்குறேன், நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ, இதான் ஆசிரியப்பா. கழிப்பா உயர்வர உயர்நலம், உயர்நலம் உயர்ந்துக்கிட்டே போனால் ஒரு காலகட்டத்தில் உன்னை கழிச்சு தள்ளிடுவாங்க. நீ அவனை மாதிரியே கஷ்டப்படணும், உயர்ந்து போகவே கூடாது. அப்படித்தான் இந்த உலகம் இருக்குது. ஸோ உயர்வர உயர்நலம்னா கழிப்பா. வஞ்சிப்பா விளையாடுன்னு வாங்க, ஆனால் பார்த்து விளையாடுன்னு வெஞ்சிருவாங்க. அதான் வஞ்சிப்பா விளையாடு அவ்வளோதானே, முடிச்சிட்டோம். 86 இன்னும் ஏதோ ஒன்று இருக்கும் போல இருக்கு. ஏதோ ஒன்று இருக்கு. 87 88 பக்கம் இல்லையா, ஏதோ ஒன்று இருந்திருக்கு. இந்த இருக்குல்ல, உண்டி அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட. அறுசுவை உண்டி 4 அடியார், அறுசுவையை சமைச்சு வச்சிருக்கேன், உட்காந்து சாப்பிட உனக்கு கஷ்டமா இருக்காடான்னு போ 4 அடியை போடுங்க. அறுசுவையை நான் சமைச்சு வச்சிருக்கேன், என்னம்மா அறுசுவைங்கிற, என்னம்மா அப்படி சமைச்சு வச்சா, உப்பு இருக்காடா, காரம் இருக்காடா, புளிப்பு இருக்காடா, எல்லாமே அதுக்குள்ள இருக்கா. ஆமா ரசத்தை வச்சுட்டு அறுசுவை, அதுக்குள்ள அறுசுவை இருக்குடா அப்படின்னு வாங்க 4 அடியை வர அடிப்பாங்க. இவங்க வச்ச ரசத்தை நம்ம சாப்பிட்றதுக்கு பட்ட பாடு, அது அம்மாட்ட கூட பரவாயில்ல, பொண்டாட்டிட்டு நம்ம சாப்பிட்றது நல்லா. அதாவது அம்மாட்ட கூட என்னத்தையும் ஒன்று சம்பாள், பொண்டாட்ட நல்லா இருக்குன்னு போய் சொல்லி வாழ்கிற வாழ்க்கை இருக்கே, அது இருக்குல்லே கொடுமையானது. அடுத்து கூழ், கொல குறைபடா கூழுடை விநாயகர் இல்லையா, வியநகர். நான் சொல்லுவேன் விநாயகர்னு வச்சிருக்கேன். கொல குறைபட கூழுடை, கூழு வெளியே வெயிலுக்கு போனோம்னா ஒரு கூழு சாப்பிட்டாதே நல்லா இருக்கும், புறநானூறு. அடுத்து உப்பிலி புழுக்கள், உப்பா இருக்கு, புழுவா இருக்கியா, என்னையாது, சீவக சிந்தாமணி. என்ன சிந்தாமணி, சீவக சிந்தாமணி. சீவனுக்கு சிந்தாமணிக்கு சண்டை. சீவகன் சொல்றாரு இவங்க சமைக்கிறதுல வெறும் உப்பா இருக்கு, நீ வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸ் எல்லாம் புழுவா இருக்கு. அந்த அம்மா சொல்லுது, நீ கடையில் வாங்கிட்டு வந்த பப்ஸ் எல்லாம் புழுவா இருக்கு, நான் அப்படிதான் ஒரு வாங்கிட்டு வந்தேன், புழு இருக்குன்ட்டாங்க. இவங்க சமைக்கிறதுல உப்பு இருக்கு. அந்த சீவனுக்கு சிந்தாமணிக்குள்ள சண்டை. அடுத்து இருடி பொம்மல் பெருகுவீர். பொம்மல் இருடி உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்னது, மலைப்படுகிற உன்னை மலையில கொண்டு கீழே தள்ளி விடுறேன், சமைச்சேனே கொள்றியா, இருடி உன்னை பார்த்துக்கிறேன். ஸோ அதான் இருடி பொம்மல் பெருகுவீர், மலைப்படுகலாம். அடுத்து பசுந்தினை மூரல் பாலோடும் பெருகுவீர். பசு பால் பெரும்பானாற்று படை. இந்த மாட்டில் பால் கறக்கிறது இருக்கே, பெரும் படையை வச்சிருக்கணும். இப்போ இன்னைக்கு பால் கறக்கிறவங்களாம் பாவம் 10 பசங்களை வேலைக்கு வச்சு ஒரு ஆள் வந்து 7-8 மாட்டில் பால் கறந்தாங்க. இன்னைக்கு ஒருத்தன் ஒரு மாட்டுக்கு இவ்வளோன்னு ரேட்டு கேட்குறியான். சேர்றா, பெரும் படையே வச்சு பால் கறக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கார், மாட்டுக்கு பால் கறக்குறது ஆள் கிடைக்க மாட்டேறான் என் கணேசு அப்படின்னு. சம்பளத்தை கேட்டால் நம்மளே போய் கறந்துருவோம் போல, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா மாடு எத்து வாங்கியிருக்கேன் நான்லாம் ஒரு முறை, அதனாலதான் கொஞ்சம் பயம். ஸோ அப்படிங்கிற போது பசுவும் பாலுங்கிறது பெரும்பானாற்றுப்படை. வளைக்கதிர் வல்சி கொண்டலை மல்க. வளைக்கதிர் வல்சி கொண்டலை மல்க புறநானூறு. வளைக்கதிர் வல்சி கொண்டலை மல்க புரியவே இல்லை, வல்சினா என்னன்னே தெரியல, போ புறநானூறு. அவ்வளோதான் ஷார்ட்கட். தெரியாமல் இருக்கிறது புறநானூறு. வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஒரே வீடியோவில் 8th முடிச்சிட்டோம். முடிச்சிட முடியுமான்னு பார்த்தேன்,
ஒரு ஜாலியாக முடிச்சிட்டேன். ரைட், அப்போ அடுத்து 9th 10th 9th ரெண்டாக பிரித்து நடத்திடுவோம், 10th பிரித்து நடத்திடுவோம். கடைசி வரைக்கும் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நல்லா இருந்துச்சா, திருப்தியாக இருந்துச்சா, ஒன்றும் தைரியமாக இருக்கீங்களா, அவ்வளோதான். புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸு நான் கொஞ்சம் வேகமாக நடத்திருந்தா திரும்ப ரீகால் பண்ணி இந்த வீடியோ திரும்ப பாருங்கள். மெதுவாக நடத்தினாலும் இதுதான், வேகமாக நடத்தினாலும் இதுதான், இருக்கக்கூடிய நேரமும் அப்படி தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இது ஈஸி தான். என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப மெதுவாக தான் நடத்திருக்கேன் ஓரளவுக்கு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியாத ஏதாவது 1 2 இருந்துச்சுன்னா டக்குன்னு உட்காந்து நல்லா படித்து மனப்பாடம் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.